Hello my dear students, welcome to Toppers Bench. இன்னைக்கு கிளாஸ்ல நாம டிஸ்கஸ் பண்ண போறோம்ப்பா மெஷின்ஸ் தான் இன்னைக்கு கிளாஸ்ல வந்து நம்ம டிஸ்கஸ் பண்றோம். என்னதான் மெஷின்னா மெஷின் அப்படின்னு சொல்றது ஒரு பெரிய ஹை ரெசிஸ்டிவ் ஃபோர்ஸை உங்களுக்கு என்ன பண்ணலாம் சின்ன எஃபர்ட்ல தான் ஓவர் கம் பண்ணலாம். அதுதான் நம்ம என்ன சொல்றோம் மெஷின்ஸ் அப்படின்னு வந்து சொல்றோம். இல்லைன்னா வந்துட்டு என்ன பண்ணுவது ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்றதுக்கு நீங்க யூஸ் பண்ணுவீங்க. ஓகே, இதான் நம்ம என்ன சொல்றோம் மெஷின்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகே, அப்ப மெஷினோட ஃபங்க்ஷன்ஸ் என்னலாம்ப்பா? என்னதான் ஃபங்க்ஷன்ஸ்? அப்போ நீங்கள் ஒன்று எதுக்கு யூஸ் பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ஸ்பீட் மல்டிப்ளையர், ஃபஸ்ட்டு நம்ம ஃபோர்ஸ் மல்டிப்ளையர் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்ப்பா? ஃபோர்ஸ் மல்டிப்ளையராக யூஸ் பண்ணுறோம். இன்னொன்று நீங்கள் யூஸ் பண்ணுறது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா எதுக்குப்பா? ஸ்பீட் மல்டிப்ளையர். எதுக்கு யூஸ் பண்ணுறீங்க? ஸ்பீட் மல்டிப்ளையர். இனி ஒன்று எதுக்கு யூஸ் பண்ணுறீங்கப்பா? டு சேஞ்ச் தி டைரக்ஷன் ஆஃப் எஃபர்ட். டு சேஞ்ச் தி direction of effort இல்லையா? direction of effort ரொம்ப ஈஸியான சாப்டர் தான்ப்பா, ரொம்ப ஈஸியான சாப்டர். இதில் முக்கியமாக வரக்கூடிய கொஸ்டின்ஸ் என்னென்ன இருக்கிறதெல்லாம் சொல்லிடுவேன். ஓகே, பார்த்துக்கோங்க. அப்போ இட் இஸ் அ ஃபோர்ஸ் மல்டிப்ளையர், ஸ்பீட் மல்டிப்ளையர், இல்லைன்னா என்ன பண்ணும்? டு சேஞ்ச் தி டைரக்ஷன் ஆஃப் எஃபர்ட். அப்போது இந்த இடத்துல நம்ம தெரிய வேண்டியது இது ஃபோர்ஸ் மல்டிப்ளையரா இல்லை ஸ்பீட் மல்டிப்ளையரா இல்லை எஃபர்ட்டோட டைரக்ஷன் மாத்திரதா அந்த மிஷின் அப்படின்னு இருக்குது. நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்னு பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் வச்சு தான் நீங்கள் கண்டுபிடிப்பீங்க. எப்படிப்பா? மெக்கானிக்கல் அட்வான்டேஜ். மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் அப்படின்னு சொன்னால் என்ன? லோடு பை எஃபர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னடா? லோடு பை எஃபர்ட். அப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய லோடு அப்படின்னு சொல்றது தான் உங்களுக்கு இருக்கக்கூடிய அவுட்புட். எஃபர்ட் அப்படின்னு சொல்றது நீங்கள் கொடுக்கக்கூடிய இன்புட். ஓகே, அப்போ இன்புட் ஃபோர்ஸ் தான் எஃபர்ட், அவுட்புட் ஃபோர்ஸ் தான் உங்களுக்கு இருக்கக்கூடிய லோட். ஓகே, ரைட். இப்போ அதே மாதிரியே நம்ம என்ன சொல்லுவோம்ப்பா? வெலாசிட்டி ரேஷியோ. வெலாசிட்டி ரேஷியோ இது அப்படியே திருப்பி சொல்லுவோம். வெலாசிட்டி ரேஷியோ அப்படின்னு சொல்றது வெலாசிட்டி ஆஃப் எஃபர்ட் டிவைடட் பை வெலாசிட்டி ஆஃப் என்ன வருதுப்பா? லோட். ஓகே, வெலாசிட்டி ஆஃப் எஃபர்ட் டிவைட் பை velocity of load. நல்லா பார்த்து வச்சுக்கணும். ரொம்ப முக்கியமான ஃபார்முலா. ஓகே, ரொம்ப முக்கியமான ஃபார்முலா மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்றாங்க. என்னப்பா? லோட் டிவைட் பை எஃபர்ட் இல்லைன்னா வெலாசிட்டி ரேஷியோ, வெலாசிட்டி ஆஃப் எஃபர்ட் டிவைட் பை வெலாசிட்டி ஆஃப் லோட். ஓகே, சரிப்பா. இப்போ இதுதான். இப்போ ஒருவேளை உங்களுக்கு எப்படி இருக்குப்பா? மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் கிரேட்டர் தேன் 1 இருக்கு. ஓகே, மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் கிரேட்டர் தேன் 1 இருந்துச்சுன்னா அது நம்ம என்ன சொல்றோம்ப்பா? ஃபோர்ஸ் மல்டிப்ளையர் அப்படின்னு சொல்றோம். என்ன சொல்றோம்? ஃபோர்ஸ் மல்டிப்ளையர். ஓகே, ஃபோர்ஸ் மல்டிப்ளையர். ஒருவேளை மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்றது லெஸ் தேன் 1 இருந்துச்சுன்னா அதை நம்ம என்ன சொல்றோம்ப்பா? ஸ்பீட் மல்டிப்ளையர். என்ன? ஸ்பீட் மல்டிப்ளையர். மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் ஈக்குவல் டு 1 இருந்துச்சுன்னா அதை நம்ம என்ன சொல்றோம்ப்பா? Change the direction of effort. Change the direction of effort. புரியுதுங்களா? எஸ், அப்போ உங்களுக்கு புரிஞ்சு. அப்போ ஒருவேளை மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் கிரேட்டர் தேன் 1 இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் எப்போ கிரேட்டர் தேன் 1 இருக்கும்? அது எப்போ கிரேட்டர் தேன் 1 இருக்கும்? லோடு வந்துட்டு கிரேட்டர் தேன் ஆஃப் எஃபர்ட்டா இருக்கு. லோடு வந்துட்டு கிரேட்டர் தேன் ஆஃப் எஃபர்ட்டாக இருந்துச்சுன்னா நீ கொடுக்கக்கூடிய எஃபர்ட்டை விட லோடு அதிகமாக இருக்கு. அப்போ நீ கம்மியான எஃபர்ட்லேயே அந்த லோடு எடுக்கணும்னா ஃபோர்ஸ் அதிகமாக மல்டிப்ளையாக இருக்கணும் இல்லையா? எஸ், அதான் நம்ம சொல்கிறோம் ஃபோர்ஸ் மல்டிப்ளையர். ஓகே, ரைட். அடுத்து மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் லெஸ் தேன் 1 இருந்துச்சுன்னா நமக்கு என்ன ஆகும்பா? லோடை விட எஃபர்ட் அதிகமாக இருக்கும், ரொம்ப ஸ்பீடாக நடக்கும். ஓகே, ரைட். சரிப்பா. இனி அடுத்ததாக நம்ம சொல்றது என்ன? நெக்ஸ்ட் ஒன், மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் இஸ் ஈக்குவல் டு 1. அந்த கேஸில் நமக்கு எப்படி இருக்கும்பா? லோடும் எஃபோர்ட்டும் நமக்கு எப்படி இருக்கும்பா? ஈக்குவலாக இருக்கும். அப்போ இங்கே கவனிக்க வேண்டியது இந்த இடத்துல வெலாசிட்டி ரேஷியோ அப்படின்னு சொல்றது நமக்கு கிரேட்டர் தேன் 1 தான். ஓகே, வெலாசிட்டி ரேஷியோன்னு சொல்றது லெஸ் தேன் 1 தான். இங்கே வெலாசிட்டி ரேஷியோ அப்படின்னு சொல்றது ஈக்குவல் டு 1 தான். ரொம்ப முக்கியமாக கவனிக்கணும். என்னடா? மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் கிரேட்டர் தேன் 1னா வெலாசிட்டி ரேஷியோ கிரேட்டர் தேன் 1 தான். மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் லெஸ் தேன் 1னா வெலாசிட்டி ரேஷியோ லெஸ் தேன் 1 தான். மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் ஈக்குவல் டு 1னா velocity ratio equal to 1 தான். But
வெலாசிட்டி ரேஷியோ அப்படின்னு சொல்றது இந்த லெசன்ல நல்லா கவனிக்கணும். வெலாசிட்டி ரேஷியோன்னு சொல்றது ஃபிக்ஸ்டா இருக்கும். வெலாசிட்டி ரேஷியோ அப்படின்னு சொல்றது நமக்கு எப்படி இருக்கும்பா? ஃபிக்ஸ்டா இருக்கும். எப்பதான் வெலாசிட்டி ரேஷியோவும் மெக்கானிக்கல் அட்வான்டேஜும் ஈக்குவலா வரும்? எப்பயுமே எந்த கேஸ்ல வரும்னு பாத்தீங்கன்னா ஐடியல் மிஷினோட கேஸ்ல தான் நமக்கு வரும். எந்த மிஷின்லப்பா? ஐடியல் மிஷின். ஐடியல் மிஷின் அப்படின்னு சொல்றது என்னடா? அதுல எஃபிஷியன்சி எப்படி இருக்கும்பா? எஃபிஷியன்சி 100%. ஐடியல் மிஷின்ல உங்களுக்கு எப்படி இருக்கும்? எஃபிஷியன்சி 100% இருக்கும். சரி, அப்போ பிராக்டிக்கல் மிஷின்லயும் பாத்தீங்கன்னா எஃபிஷியன்சி கம்மியா இருக்கும். அப்ப இதை வச்சுட்டு எப்படி சார் நீங்க வெலாசிட்டி ரேஷியோ ஃபிக்ஸட்னு சொன்னீங்க, வெலாசிட்டி ரேஷியோ நீங்க ஃபிக்ஸட்னு சொல்றீங்க, அப்போ இந்த இடத்துல மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் மாறுமா? எஸ் மாறும். எதை பொறுத்துட்டு உங்களுக்கு மாறும்னா எஃபிஷியன்சி மாறதை பொறுத்துட்டு உங்களுக்கு என்ன ஆகும்பா? சேஞ்ச் ஆகும். புரியுதுங்களா? எஸ். அப்ப என்ன சார் இந்த இடத்துல எஃபிஷியன்சிக்கு என்ன ரிலேஷன்? எஃபிஷியன்சி என்ன பார்க்கலாமா? எஃபிஷியன்சி ஈக்குவல் டு என்னடா? அவுட்புட் ஒர்க் டிவைடட் பை இன்புட் ஒர்க். ஓகே, அவுட்புட் ஒர்க் டிவைடட் பை இன்புட் ஒர்க். இந்த இடத்துல அவுட்புட் என்ன? அவுட்புட் அப்படின்னு சொல்றது அவுட்புட் ஒர்க், அவுட்புட் ஃபோர்ஸ் என்னடா? லோட். அப்ப அந்த லோடோட டிஸ்டன்ஸ் இல்லையா? லோட் அந்த மாதிரி லோடோட டிஸ்டன்ஸ், லோடுன்னு சொல்ற ஃபோர்ஸ் அதோட டிஸ்டன்ஸ் dl. சரியா? அதே மாதிரியே அவுட்புட் இன்புட் ஒர்க்னு சொல்றது எஃபோர்ட் இல்லையா? எஃபோர்ட்னு சொல்ற ஃபோர்ஸ் அதோட டிஸ்டன்ஸ் de. சரியா? எஃபோர்ட்டோட ஃபோர்ஸ் அதே மாதிரி அதோட டிஸ்டன்ஸ் de, மூவ் ஆயிருக்கிற டிஸ்டன்ஸ் de. எஸ், ஓகே. இது நம்ம என்ன லாஸ்ட் கிளாஸ்ல என்னதான் ஒர்க் அப்படின்னு சொல்லியிருந்தோம், ஃபோர்ஸ் இன்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். அப்ப இந்த இடத்துல velocity of effort divided by velocity of load னு சொல்லியிருக்கோம் இல்லையா? velocity சொன்னா displacement by time taken இல்லையா? ரெண்டுமே எடுத்துக்கூடிய டைம் சேமா இருக்கும். ஓகே, அப்போ dl divided by t divided by de divided by t னு சொல்லலாமா? ஓகே, dl by t de by t velocity ratio. v னு சொல்றது என்ன? velocity of effort. அப்ப velocity of effort னு சொல்றது, சாரி மாத்தி எழுதிட்டேன், velocity of effort னு சொல்றது de by t, velocity of load னு சொல்றது dl by t. t கேன்சல் ஆகும்போது நமக்கு என்ன சொல்லலாம்ப்பா? de by dl னு சொல்லலாமா? de by dl. ஓகே, எஸ். பாருங்க இந்த இடத்துல dl by de னு இருக்கு. அப்ப dl by de னு சொல்றது யாரு? 1 by vr. அப்ப எஃபிஷியன்சி நமக்கு என்ன சொல்லலாம்ப்பா? மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் டிவைடட் பை, பிகாஸ் லோட் பை எஃபோர்ட் னு சொல்றது என்ன? லோட் பை எஃபோர்ட் அப்படின்னு சொன்னா மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் டிவைடட் பை என்ன வருதுன்னா நமக்கு dl by de னா 1 by vr. அப்படின்னா vr கீழே வந்துட்டு vr வரும். புரிஞ்சா? அப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிள் ஒரு தடவை கேட்டிருந்தான், எஃபிஷியன்சி, மெக்கானிக்கல் அட்வான்டேஜ், வெலாசிட்டி ரேஷியோ, இவங்களுக்கு 3 பேருக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான், எஃபிஷியன்சி ஈக்குவல் டு மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் டிவைடட் பை விஆர். ரொம்ப ரொம்ப முக்கியமான ரிலேஷன் பா, ரொம்ப முக்கியமான ரிலேஷன். ஓகே, எஃபிஷியன்சி கொடுப்பான், எஃபிஷியன்சி கொடுத்துட்டு அங்கே இருக்கக்கூடிய மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் என்னென்ன இருக்கிறது நம்மள்ட்ட கேட்பான். ஓகே, அப்போ நம்ம கண்டுபிடிச்சிடலாம், ஏன்னா வெலாசிட்டி ரேஷியோன்னு சொல்கிறது ஃபிக்ஸட். சரிங்களா? எஸ், ஓகே, புரியுதாப்பா? யா, அப்போ இதான் நமக்கு இருக்கக்கூடிய ரிலேஷன். என்னப்பா? எஃபோர்ட் டிஸ்டன்ஸில் வெலாசிட்டி ரேஷியோவில் சொல்லும்போது அப்படியே திருப்பி இருக்கும், மெக்கானிக்கல் அட்வான்டேஜ்க்கு அப்படியே திருப்பி வந்துட்டு நமக்கு இருக்கும். புரியுதா? ஓகே, ஃபைன்ப்பா. எஸ், இப்போ நமக்கு எக்ஸாம்பிளுக்கு நம்ம என்ன சொன்னப்போ ஐடியல் மிஷின் அதே மாதிரியே ப்ராக்டிக்கல் மிஷின் அது ரெண்டும் சொல்லிட்டு இருந்தோம். ஐடியல் மிஷின் அப்படின்னு சொல்கிறது, ஐடியல் மிஷினுக்கு நமக்கு எப்படி இருக்கும்பா? எஃபிஷியன்சி 100%. எஃபிஷியன்சி 100%. அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம்? மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க. அப்போ மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் எப்படி சொல்லலாம்ப்பா? ஈட்டா ஈக்குவல் டு மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் டிவைடட் பை வெலாசிட்டி ரேஷியோ இல்லையா? அப்போ நமக்கு எப்படி கண்டுபிடிக்கலாம்? இந்த இடத்துல மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் தான் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஈட்டா இன்டு விஆர். ஈட்டான்னு சொல்கிறது 100%. அப்போ 100 டிவைடட் பை 100 இன்டு விஆர் அப்படின்னா மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் ஈக்குவல் டு விஆர். அப்போ ஐடியல் மிஷினில் இது ஈக்குவலாக இருக்கும்.
மெக்கானிக்கல் அட்வான்டேஜும் வெலாசிட்டி ரேஷியோவும் உங்களுக்கு எப்படி இருக்கும்பா ஈக்குவலாக இருக்கும் எதில் ஐடியல் மிஷினில். இன் கேஸ் ஆஃப் ப்ராக்டிக்கல் மிஷினில் நீங்கள் பார்க்கும்போது ஓகே ப்ராக்டிக்கல் மிஷினில் நீங்கள் பார்க்குறதா இருந்துச்சுன்னா அதில் உங்களுக்கு இருக்கக்கூடிய எஃபிஷியன்சி அப்படின்னு சொல்கிறது கம்மியாக இருக்கும். ஓகே கம்மியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நமக்கு 90% அப்படின்னு சொல்கிறோம். 90% வெலாசிட்டி ரேஷியோன்னு சொல்கிறது நமக்கு என்ன கொடுக்குறான்னா வெலாசிட்டி ரேஷியோ ஈக்குவல் டு 2 அப்படின்னு சொல்லியிருக்கான். வெலாசிட்டி ரேஷியோ ஈக்குவல் டு 2 அப்படின்னு சொல்கிறான். அப்போ மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் என்னடா மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் 90 டிவைட் பை 100 0.9. ஓகே எஃபிஷியன்சி இன்டு வெலாசிட்டி ரேஷியோ 2 1.8. அப்போ நீங்கள் பார்க்கும்போது ப்ராக்டிக்கல் மிஷினில் நீங்கள் பார்க்கும்போது எஃபிஷியன்சி அப்படின்னு சொல்கிறது லெஸ் தேன் 100 இருக்கும். எஃபிஷியன்சின்னு சொல்கிறது லெஸ் தேன் 100% இருக்கும். ஓகே அதே மாதிரியே வெலாசிட்டி ரேஷியோன்னு சொல்கிறது தான் கூட இருக்கும். யாரை விடப்பா மெக்கானிக்கல் அட்வான்டேஜை விட வெலாசிட்டி ரேஷியோ கூட இருக்கும். நீங்கள் பாருங்க வெலாசிட்டி ரேஷியோ 2 பட் மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் இஸ் 1.8. ஓகே அப்போ தெரிஞ்சிருக்கும். அப்போ ரெண்டுமே ஈக்குவல் கிடையாது. ஓகே இதில் ப்ராக்டிக்கல் மிஷினில் இது முக்கியமாக தெரிஞ்சிருக்கும். ஓகே இப்போ நமக்கு சம் ஆஃப் த சிம்பிள் மிஷின்ஸ் நமக்கு என்னெல்லாம் இருக்கிறது நமக்கு பார்க்கலாம். ஓகே சம் ஆஃப் த சிம்பிள் மிஷின்ஸ் ஃபர்ஸ்ட் நம்ம சொல்ல போகிறது என்னன்னா லிவர்னு சொல்கிறது சிம்பிள் மிஷின் தான். அதே மாதிரியே நமக்கு என்ன இப்போ லிவர் அந்த இதில் தான் நமக்கு என்ன வரும் அந்த புள்ளி சிஸ்டம்ஸ் எல்லாம் வரும். இன்க்ளைன்னு சொல்கிறதும் அது நமக்கு என்னப்பா சிம்பிள் மிஷின் தான். ஆனதில் வெட்ஜஸ் வரும். ஓகே இப்போ இந்த கிளாஸை நம்ம பார்க்க போகிறது என்ன நம்ம ஜஸ்ட் பார்க்க போகிறது லிவர்ஸ் அண்ட் புள்ளி சிஸ்டம்ஸ் மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட்டு சிம்பிள் மிஷினில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது எதிரா ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமான டாபிக் யார் லிவர்ஸ். அப்போ இந்த இடத்துல என்னெல்லாம் டைப் ஆஃப் லிவர்ஸ் நம்ம பார்க்குறோம். ஓகே அப்போ இந்த 3 விஷயங்கள் இடத்துல கவனிக்கணும். ஃபல்க்ரம் அதே மாதிரி லோட் எஃபர்ட் இது 3த்தையும் வச்சுட்டு தான் நம்ம சொல்ல போகிறோம். 3 டைப்ஸ் ஆஃப் லிவர்ஸ் இருக்கு. ஒன்று கிளாஸ் 1 லிவர், கிளாஸ் 2 லிவர், கிளாஸ் 3 லிவர். டயக்ராம் கொடுத்துட்டு உங்களுக்கு கேட்பான். சரியா நான் என்னதான் கிளாஸ் 1 கிளாஸ் 2 கிளாஸ் 3 சொல்கிறேன். எக்ஸாம்பிள்ஸ் புக்கில் இருக்கும். சம் ஆஃப் த எக்ஸாம்பிள்ஸ் நான் இங்கே சொல்லித்தரேன். ஓகே இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் நான் என்ன பார்க்க போகிறேன் கிளாஸ் 1 லிவர். ஓகே கிளாஸ் 1 லிவர் 3 விஷயம் நான் சொல்லியிருந்தேன். என்னடா ஃபல்க்ரம் எஃப். ஓகே அடுத்து வந்துட்டு லோட் அண்ட் எஃபர்ட். இந்த 3 பேரை வந்து நீங்கள் கவனிக்கணும். ஓகே ஃபர்ஸ்ட் நாம் சொல்ல போகிறது என்னன்னா இங்கே லோடு இங்கே எஃபர்ட் நடுவில் ஃபல்க்ரம் வந்துச்சுன்னா இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம்ப்பா கிளாஸ் 1 லிவர். அப்படின்னா லோட் அண்ட் எஃபர்ட் லைஸ் எங்கே இருக்கும்பா 2 ends ஆஃப் தி லிவர்ஸ். அந்த லிவரோட 2 எண்ட்ல இருக்கும் யாருப்பா லோடும் எஃபர்ட்டும். ஆனால் ஃபல்க்ரம் எங்கே வரும் நமக்கு நடுவில் வரும். இதான் நம்ம என்ன சொல்கிறோம்ப்பா கிளாஸ் 1 லிவர். அப்போது லிவரில் மட்டும் கவனிக்க வேண்டிய விஷயம் லிவரில் இருக்கக்கூடிய மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் நம்ம எப்படி சொல்லுவோம்னா எஃபர்ட் ஆர்ம் டிவைடட் பை லோடு ஆர்ம் அப்படின்னு சொல்லுவோம். எஃபர்ட் ஆர்ம் டிவைட் பை லோடு ஆர்ம். அது எப்படி சார் வந்துச்சு? நம்ம எப்பயுமே வந்துட்டு லோடு பை எஃபர்ட் தானே சொல்கிறோம். இங்கே எப்படி சார் வந்துச்சு? இப்போ மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்கிறது என்னடா லோடு டிவைடட் பை எஃபர்ட்டா. லோடு டிவைடட் பை நமக்கு எஃபர்ட் தானே. லோட் டிவைட் பை எஃபர்ட். அப்போது இந்த இடத்துல இருக்கக்கூடிய அதோட ஒர்க் வந்து நீங்கள் கண்டுபிடிங்கப்பா. ஒர்க் நீங்கள் கண்டுபிடிக்கும் போது இன்புட் ஒர்க் இஸ் ஈக்குவல் டு அவுட்புட் ஒர்க். அப்படி போட்டிங்கன்னா என்ன வரும்ப்பா இன்புட் ஒர்க் ஈக்குவல் டு அவுட்புட் ஒர்க். அப்போ ஒர்க் லோட்னால இருக்கக்கூடிய ஒர்க் என்ன லோடு எல் இன்டூ டிஎல். அவுட்புட் ஒர்க் இது அவுட்புட். இன்புட்னு சொல்கிறது என்னடா எஃபர்ட் இன்டூ டிஇ இல்லையா. அவுட்புட் ஒர்க் இன்புட் ஒர்க். ஓகே இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்குது. அப்படி சொன்னீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்டா லோடு பை எஃபர்ட் தட் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்டா டிஇ பை டிஎல். லோடு பை எஃபர்ட் என்ன மெக்கானிக்கல் அட்வான்டேஜ். அப்போ மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் ஈக்குவல் டு டிஇ பை டிஎல். புரியுதுங்களா? மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் ஈக்குவல் டு டிஇ பை டிஎல். முக்கியமாக கவனிக்கணும் டிஇ பை டிஎல். அப்போ இந்த இடத்துல டிஇன்னு சொல்கிறது நான் இஏன்னு எழுதுறேன். சரிங்களா? இஏன்னு எழுதுறேன். அது இஏன்னு சொல்கிறது என்னடா எஃபர்ட் ஆர்ம். ஓகே டிஎல் அப்படின்னு சொல்கிறது நான் என்ன எழுதுறேன்ப்பா எல்ஏ லோட் ஆர்ம். அப்படி இதை அப்படியே மாற்றிக்கலாம்.
சரிங்களா? சரி, இதை நம்ம என்ன சொல்றோம்ப்பா? எஃபர்ட் ஆர்ம். இதை நம்ம என்ன சொல்றோம்ப்பா? லோட் ஆர்ம். ஓகே, அது எப்படி உங்களுக்கு சொல்ல முடிஞ்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி நீங்க கண்டுபிடிச்சோம்? அது உங்களுக்கு தெரியும். பிரின்சிபிள் ஆஃப் மொமெண்ட். பிரின்சிபிள் ஆஃப் மொமெண்ட் ரெண்டு சைடும் ஈக்குவலா இருக்கு. கிளாக் வைஸ் மொமெண்ட் ஈக்குவல் டு ஆன்டி கிளாக் வைஸ் மொமெண்ட். இப்போ இதுதான் நமக்கு இருக்கக்கூடிய என்னடா கொடுத்துருக்கக்கூடிய லிவர். நடுவில் ஃபிக்ஸ்ட் ஆகிருக்கு. ஓகே, நடுவில் ஃபிக்ஸ்டாக இருக்கு. இதோட டிஸ்டன்ஸ் என்ன சொல்றாங்க? இது எஃபோர்ட் ஆர்ம். ஓகே, இது வந்துட்டு என்ன சொல்றாங்க? லோட் ஆர்ம். ஃபல்க்ரம்ல இருந்து இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ், ஃபல்க்ரம் இருந்து லோடுக்கு இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் லோட் ஆர்ம். எஃபர்ட்டுக்கு இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் எஃபர்ட் ஆர்ம். ஓகே, இது எஃபர்ட், இது லோட். அப்போ இங்க இருக்கக்கூடிய மொமெண்ட் என்ன? இங்க இருக்கக்கூடிய மொமெண்ட் அப்படின்னு சொல்றது கிளாக் வைஸ் மொமெண்ட், இந்த இடத்துல ஆன்டி கிளாக் வைஸ் மொமெண்ட். அப்போ எஃபர்ட் இன்டு என்ன சொல்லுவோம் நம்ம? எஃபர்ட் ஆர்ம். இந்த இடத்துல லோட் இன்டு லோட் ஆர்ம். எஃபர்ட் இன்டு எஃபர்ட் ஆர்ம், லோட் இன்டு லோட் ஆர்ம். இது லோட் இன்டு லோட் ஆர்ம், எஃபர்ட் இன்டு எஃபர்ட் ஆர்ம். புரியுதுங்களா? எஸ், இது இங்க அப்படி இங்கே எழுதி தரேன். இது எல்ஏ, இது வந்து நமக்கு என்னடா? இஏ. புரியுதா? எல்ஏ இஏ. அப்படின்னு இந்த இடத்துல என்ன கிடைக்கும் நமக்கு? இந்த இடத்துல என்ன கிடைக்கும்பா? இஏ பை எல்ஏ. இஏ பை எல்ஏ. முக்கியமாக கவனிக்கணும். மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் ஈக்குவல் டு இஏ பை எல்ஏ. ரொம்ப முக்கியமான ரிலேஷன். ஓகே, சூப்பர். இப்போ இது நம்ம சொல்லியாச்சு. என்னதான் நமக்கு இருக்கக்கூடிய லிவர் அப்படின்னு சொல்றது. லிவரோட மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் எப்படி கண்டுபிடிப்போம்னு இருக்க சொல்லியிருக்கோம். இப்போ கிளாஸ் 1 லிவர்ல பார்த்தீங்கன்னா நீங்க ஃபல்க்ரம் உங்களுக்கு எங்க வரும்பா? நடுவில் வரும். இன் பிட்வீன் லோட் அண்ட் எஃபோர்ட். இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன உங்களுக்கு சொல்லலாம்? எக்ஸாம்பிள் உங்களுக்கு என்ன சொல்லலாம்? இப்போ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சிசர்ஸ், நம்ம என்ன யூஸ் பண்றோம்ப்பா? சிசர்ஸ் யூஸ் பண்றோம் இல்லையா? அந்த சிசர்ஸ் சொல்லலாம். அதே மாதிரி பைலர் நம்ம யூஸ் பண்ற அந்த நம்ம கட்டிங் பிளேயர்னு சொல்றோம், அந்த பைலர். ஓகே, அப்போ சிசர் அதே மாதிரியே பைலர். இது எல்லாமே எதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் தான்ப்பா? நமக்கு கிளாஸ் 1 லிவருக்கு. அதே மாதிரி பீம் பேலன்ஸ் இதெல்லாம் அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் தான். அப்போ கிளாஸ் 1 லிவர் நீ கவனிக்கணும். மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் கிரேட்டர் தேன் 1 இருக்கலாம், மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் லெஸ் தேன் 1 இருக்கலாம், மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் ஈக்குவல் டு 1 இருக்கலாம். இந்த மூணு கேஸுமே கிளாஸ் 1 லிவர்ல பாசிபிள். இப்போ கவனிக்க வேண்டியது ஃபல்க்ரம் எங்க இருக்கும்பா? நடுவில் இருக்கும். ஓகே, லோட், ஃபல்க்ரம், எஃபர்ட். லோடும் அதே மாதிரி எஃபர்ட்டும் ரெண்டுமே எப்படி இருக்கும்னா சேம் டைரக்ஷன்ல இருக்கும். லோட் அண்ட் எஃபர்ட் ரெண்டுமே எப்படி இருக்கும்பா? சேம் டைரக்ஷன் தான் இருக்கும். ஓகே, கவனிக்க வேண்டியது இந்த ஃபல்க்ரம் இருக்கக்கூடிய பொசிஷன்ல உங்களுக்கு என்ன கிடையாது? ரெசிஸ்டன்ஸ் கிடையாது. என்ன கிடையாது உங்களுக்கு? ரெசிஸ்டன்ஸ் கிடையாது. அப்படி எடுக்கும்போது மட்டும்தான் உங்களுக்கு என்ன இந்த ரிலேஷன் யூஸ் பண்ண முடியும். புரியுதுங்களா? கிளாக் வைஸ் மொமெண்ட் ஈக்குவல் டு ஆன்டி கிளாக் வைஸ் மொமெண்ட் அப்படி நம்ம சொல்ல முடியும். ஓகே, ஃபைன்ப்பா. எஸ், பாருங்க. ஏன்னா அந்த இடத்துல எஃபிஷியன்சி அப்போதான் உங்களுக்கு என்ன இருக்கும்? 100% உங்களுக்கு இருக்கும். ஐடியல் மிஷின். இப்போ நம்ம மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் கிரேட்டர் தேன் 1 அதே மாதிரி லெஸ் தேன் 1 எப்பெல்லாம் வரும்னு இருக்குது நமக்கு பார்க்கலாம். இப்போ ஒருவேளை உங்களுக்கு என்ன இருக்குடா? இங்க கொடுத்துருக்கக்கூடிய இதான் உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய என்ன மிஷின் லிவர். அந்த லிவர்ல இது லோடு இல்லையா? ஓகே, இது லோட் ஆர்ம், இது எஃபர்ட் இல்லையா? இது வந்து நம்ம சொல்றோம்ப்பா எஃபர்ட் ஆர்ம், இது ஃபல்க்ரம். ஒருவேளை உங்களுக்கு லோட் ஆர்ம் தான் உங்களுக்கு பெருசா இருக்கு, யாரை விட? எஃபர்ட் ஆர்மை விட லோட் ஆர்ம் தான் நமக்கு பெருசா இருக்கு. நம்மளோட ஃபார்முலா என்ன? மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் ஈக்குவல் டு எஃபர்ட் ஆர்ம் டிவைடட் பை லோட் ஆர்ம். அப்போ லோட் ஆர்ம் நமக்கு பெருசா இருந்துச்சுன்னா மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் இந்த இடத்துல நமக்கு எப்படி இருக்கும்பா? மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் இந்த இடத்துல லெஸ் தேன் 1 பிகாஸ் லோட் ஆர்ம் கீழே இருக்கான். ஓகே, ஒருவேளை நமக்கு என்ன ஆகுதுப்பா? லோட் ஆர்ம் இது உங்களுக்கு தெரியும். மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் லெஸ் தேன் 1 இருந்துச்சுன்னு இதெல்லாம் நம்ம சொல்றோம் ஸ்பீட் மல்டிப்ளையர் இல்லையா? ஸ்பீட் மல்டிப்ளையர் ஸ்டார்டிங்ல நான் சொன்னேன் ஸ்பீட் மல்டிப்ளையர். இப்போ நமக்கு என்ன ஆகுதுப்பா? லோட் ஆர்மை விட உங்களுக்கு எஃபர்ட் ஆர்ம் பெருசா இருக்கு. அப்படின்னா என்ன வரும் நமக்கு? மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் நமக்கு எப்படி இருக்கும்பா? கிரேட்டர் தேன் 1. மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் கிரேட்டர் தேன் 1. ஓகே, அதே மாதிரி அடுத்ததாக என்ன வருது நமக்கு? லோட் ஆர்மும் எஃபர்ட் ஆர்மும் ஈக்குவலா இருக்கு. அப்படின்னா மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் ஈக்குவல் டு 1. அப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சார்? லோட் ஆர்ம் நமக்கு பெருசா இருக்கு. லோட் ஆர்ம் நமக்கு பெருசா இருக்கு. இப்போ நம்ம ஷீட் எல்லாம் கடையில் மெட்டல் ஷீட் எல்லாம் வந்துட்டு கட் பண்ணுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அந்த கட் பண்ணக்கூடிய
அந்த ஷியரோட நீங்கள் லென்த்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்? இப்போ எஸ் பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு நான் எக்ஸாம்பிளுக்கு சிசரை சொல்கிறேன். சிசர்ஸ். இப்போ சிசர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா கத்திரிக்கோல் எப்படி இருக்கும்பா? ஓகே, கத்திரிக்கோலை நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஃபல்க்ரம். ஓகே, இந்த இடத்துல இதான் நம்ம என்ன சொல்கிறோம்ப்பா? லோடு ஆம். இது வந்து நமக்கு இருக்கக்கூடிய எஃபர்ட் ஆம். ஓகே, இந்த நடுவில் தான் நீங்கள் வைக்கிறீங்கப்பா ஒரு பேப்பர் ஷீட் வச்சுருக்கீங்க. அந்த பேப்பர் ஷீட் நீங்கள் கம்மியான எஃபர்ட் கொடுக்கும்போது அதிகமான டிஸ்டன்ஸ் அது கட் ஆகும் இல்லையா? ஸ்பீடாக கட் ஆகுது இல்லையா? எஸ். அப்போது இந்த இடத்துல என்ன நமக்கு வருதுப்பா? மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் லெஸ் தேன் 1. எக்ஸாம்பிள் நமக்கு யார் சொல்லலாம்ப்பா? சிசர்ஸை வந்து நமக்கு சொல்லலாம். புரியுதுங்களா? சிசர்ஸ் நமக்கு சொல்லலாம். அடுத்து நம்ம என்ன சொல்லலாம்ப்பா? பைலர். கட்டிங் பேரை வந்து நமக்கு சொல்லலாம்ப்பா. பைலரை வந்து நமக்கு சொல்லலாம். அது நீங்கள் எடுத்தீங்கன்னா அது எப்படி இருக்கும்பா? எஸ், அதோட ஹேண்டில் கொஞ்சம் பெருசாக இருக்கும். சரியா? இப்போ நடுவில் தான் நீங்கள் என்ன கொடுக்குறீங்க? லோடு கொடுக்குறீங்க. இப்போ இங்கே எஃபர்ட், இதுவும் வந்து நமக்கு கொடுக்கக்கூடிய எஃபர்ட் தான். நீங்கள் கொடுக்கக்கூடிய எஃபர்ட் தான். நடுவில் தான் நமக்கு என்ன இருக்குடா? லோடு வந்து நீங்கள் வச்சுருக்கீங்க. இது ஃபிக்ஸட் ஃபல்க்ரம். அப்போது இந்த இடத்துல லோட் ஆர்மோட டிஸ்டன்ஸ் பாருங்கள் கம்மியாக இருக்குது. எஃபர்ட் ஆர்மோட டிஸ்டன்ஸ் பாருங்கள் நமக்கு கூட இருக்குது. அப்போ எஃபர்ட் ஆர்ம் கூட எதை விடப்பா? லோட் ஆர்மை விட எஃபர்ட் ஆர்ம் கூட இருந்துச்சுன்னா நம்ம என்ன வருதுப்பா? மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் கிரேட்டர் தேன் வாட்? அப்போது இது நமக்கு என்ன? ஃபோர்ஸ் மல்டிப்ளையர். புரியுதுங்களா? ஃபோர்ஸ் மல்டிப்ளையர். ஃபோர்ஸ் மல்டிப்ளையர். அப்போ ஃபல்க்ரம் நடுவில் வரணும். அதான் முக்கியமாக கவனிக்க வேண்டியது. நெக்ஸ்ட் ஒன், இந்த இடத்துல பார்க்கும்போது இதை நம்ம சொல்லியாச்சு. இனி எதுக்கு சார் அது ஈக்குவலாக வரும்? ஈக்குவலாக வரக்கூடிய கேஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா பீம் பேலன்ஸ். என்ன ஆகும் நமக்கு? பீம் பேலன்ஸ். ஓகே, இந்த இடத்துல ஒரு வெயிட் நீங்கள் வைக்கிறீங்க, அதே மாதிரி இந்த இடத்துல நீங்கள் ஒரு வெயிட் வைக்கிறீங்க. ரெண்டு வெயிட்டும் இதோட டிஸ்டன்ஸ் இந்த எல்ஏ, அதே மாதிரியே இது வந்துட்டு என்னடா? இது எல்ஏ, இது இஏ. ஓகே, நடுவில் ஃபல்க்ரம். ஓகே, ரெண்டுமே என்ன? இதுவும் கீழே பார்த்து இவனும் கீழே பார்த்து. எஸ். அப்போது இந்த இடத்துல என்ன வருதுப்பா? நமக்கு மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா லோட் ஆம் எஃபோர்ட் ஆம் ஈக்குவலாக இருக்குது. அப்போ ஈக்குவல் டு 1. இந்த இடத்துல நமக்கு என்ன இருக்கும்? அது பேலன்ஸ்டாக இருக்கும் இல்லையா? நமக்கு எப்படி இருக்கும்? பேலன்ஸ்டாக நமக்கு இருக்கும். புரிஞ்சா? இதுதான் நமக்கு இருக்கக்கூடிய 3 விஷயங்கள். ஓகே, அப்போது ஃபஸ்ட்டு எதில் நம்ம சொல்லிடுவோம்? கிளாஸ் 1 லிவர். கிளாஸ் 1 லிவர் அப்படின்னு சொல்கிறது என்னடா? எஃபர்ட்டுக்கும் லோடுக்கும் நடுவில் நமக்கு என்ன வரும்பா? ஃபல்க்ரம் வரும் அப்படின்னு வந்து நம்ம சொல்லியிருந்தோம். இதோட மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் எப்படி கண்டுபிடிப்போம்? நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்பா? ஆர்ம் விச் தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். என்ன ஆர்ம்? லோட் ஆர்ம், அதே மாதிரியே எஃபர்ட் ஆர்ம். எப்படி மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் நம்ம சொல்லுவோம்? எஃபர்ட் ஆர்ம் டிவைடட் பை லோட் ஆர்ம் அப்படின்னு வந்து நம்ம சொல்லிடுவோம். ஓகே, அந்த டிஸ்டன்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா டைரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணாலும் உங்களுக்கு வேல்யூ கிடைச்சிடும். புரியுதா? எஸ். ஓகே, டைரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணால் போதும். எஸ். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல நமக்கு என்ன கொடுத்துருக்கான்னா ஒரு கொஸ்டின், ஒரு சிசர் கொடுத்துருக்கா நமக்கு. அந்த சிசரோட டயக்ராம். ஓகே, இதான் நமக்கு கொடுத்துருக்கூடிய சிசர்ஸ். இது வந்துட்டு எவ்வளோ சொல்லியிருக்கான்னா இது நமக்கு கொடுத்துருக்கக்கூடியது ஒரு 5 சென்டிமீட்டர். சாரி, இது நமக்கு ஒரு 15 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்கான். இது வந்து நமக்கு கொடுத்துருக்கிறது 5 சென்டிமீட்டர். இது கொடுத்துருக்கிறது எவ்வளோடா? 5 சென்டிமீட்டர். இதோட எஃபிஷியன்சி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா எஃபிஷியன்சி வந்துட்டு 90%. என்ன சொல்கிறாண்டா? எஃபிஷியன்சி நமக்கு என்ன இருக்குது? 90%ஆக இருக்குது. ஓகே, ஃபைன். சரிப்பா, சரி. எஃபிஷியன்சி 90, சாரி, எஃபிஷியன்சி நம்ம சொல்லலாம். இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டிய இங்கே கூட மெக்கானிக்கல் அட்வான்டேஜ். மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் என்ன வருதுன்னா இந்த இடத்துல நமக்கு லோட் ஆர்ம் டிவைடட் பை எஃபர்ட். எஃபர்ட் ஆர்ம் டிவைடட் பை லோட் ஆர்ம். இதான எஃபர்ட் ஆர்ம். இது நமக்கு கூட லோட் ஆர்ம் இல்லையா? லோட் ஆர்ம், இது எஃபர்ட் ஆர்ம். எஃபர்ட் ஆர்ம் 5 சென்டிமீட்டர் டிவைடட் பை 15 சென்டிமீட்டர். ஓகே, 5 சென்டிமீட்டர் டிவைட் பை 15 சென்டிமீட்டர் போட்டிங்கன்னா மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் ஈக்குவல் டு 1/3. மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் ஈக்குவல் நமக்கு என்ன வரும்பா? 1/3. சாரி, 1/3. புரியுதா? எஸ். இப்படி தான் நம்ம போடணும். ஓகே, எஸ். தென் நெக்ஸ்ட் இப்போ பாருங்க, இப்போ நம்ம கிளாஸ் 1 லிவர் நம்ம சொல்லியாச்சு. இப்போ கிளாஸ் 2 லிவர். கிளாஸ் 2 லிவர் அப்படின்னு சொல்றது என்னடா? கிளாஸ் 2 லிவர். கிளாஸ் 2 லிவர் அப்படின்னு சொல்றது இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் சொன்னது லோட், நடுவில் ஃபல்க்ரம், அப்புறம் வந்துட்டு எஃபர்ட் இல்லையா?
இப்போ இது எப்படி வரும்னா நமக்கு ஃபல்க்ரம் அப்புறம் நடுவுல லோட் அப்புறம் எஃபர்ட். ஓகே, அப்படின்னா எப்படி வரையலாம் இந்த இடத்துல ஃபல்க்ரம் அண்ட் எஃபர்ட். ஃபல்க்ரம் அண்ட் எஃபர்ட் அவன் எங்க வரும்பா, ரெண்டு பேருமே எட்ஜஸ்ல வருவாங்க. ஓகே, ஃபல்க்ரம் அண்ட் எஃபர்ட் ரெண்டு பேருமே எட்ஜஸ்ல வருவாங்க. ஆனா நமக்கு எப்படி இருக்கும்பா, லோடு வந்துட்டு சாரி ஃபல்க்ரம் இங்க தானே, ஃபல்க்ரம் அண்ட் எஃபர்ட் நமக்கு எப்படி வரும்பா, எட்ஜஸ்ல வரும். ஆனா லோடு நமக்கு எப்படி இருக்கும்பா, நடுவுல இருக்கும். லோடு நமக்கு எப்படி இருக்கும், நடுவுல இருக்கலாம். அப்போ ரெண்டுமே எப்படி இருக்கணும் இந்த இடத்துல, ரெண்டு பேருமே ஆப்போசிட்ல இருக்கும். ஓகே, கிளாஸ் 2 லிவர் நல்லா கவனிக்கணும். ஃபல்க்ரம் அண்ட் எஃபர்ட் ரெண்டு பேருமே ஆப்போசிட் சைட்ல வரும். லோடு நமக்கு எங்க இருக்கும்பா, நடுவுல இருக்கும். இதை நம்ம என்ன சொல்றோம்ப்பா, கிளாஸ் 2 லிவர். ஓகே, இதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம என்ன சொல்றோம்ப்பா, நடுவுல வருது இல்லையா. ஓகே, நட் கிராக்கர் சொல்லலாமா நமக்கு, நட்ஸ் கிராக்கர். எஸ், அது நமக்கு சொல்லலாம். எஸ், அது சொல்லலாம் இல்லையாப்பா. அது எப்படி வரும்பா நமக்கு, நீங்க பாத்தீங்கன்னா அதோட ஷேப் ஃபல்க்ரம் ஒரு எண்ட்ல இருக்கா, ஃபல்க்ரம் ஒரு எண்ட்ல இருக்கு. அதே மாதிரியே அதோட ஹேண்டில் பார், இதான் நமக்கு கூட ஹேண்டில் பார். ஓகே, நடுவில் நம்ம நட்ஸ் ஏதாச்சும் நம்ம வைக்கலாம். எஸ், இதுதான். அப்போ ஃபல்க்ரம் இங்க இருக்கக்கூடியது லோட் இல்லையா, லோட் இவன் வந்துட்டு எஃபர்ட். ஓகே, இவன் வந்து நமக்கு இருக்கக்கூடிய எஃபர்ட். இதுதான் நம்ம என்ன சொல்றோம்ப்பா, நம்ம சொல்லக்கூடிய கிளாஸ் 2 லிவர். கிளாஸ் 2 லிவர். அதே மாதிரி நம்ம என்ன சொல்லலாம்ப்பா, வீல் பேரோ அப்படின்னு சொல்றதும் அதுக்கான எக்ஸாம்பிள் தான். வீல் பேரோ. ஓகே, வீல் பேரோ அதுக்கான எக்ஸாம்பிள் தான். ஏன் வீல் பேரோ நம்ம சொல்றோம், இந்த இடத்துல வீல் கொடுத்துருப்பான், இங்கே தான் நம்ம என்ன பண்ணியிருப்போம்ப்பா, அதை வந்துட்டு அந்த வெயிட், எஸ் அந்த வெயிட் இங்கே நீங்கள் கொடுக்கக்கூடிய எஃபர்ட். இப்போ இது லோடு. ஓகே, இது இருக்கக்கூடிய ஃபல்க்ரம், இதான் இருக்கக்கூடிய எஃபர்ட். புரியுதுங்களா. அப்போ இந்த டிஸ்டன்ஸ் சொல்லியிருந்தானா நீங்கள் கரெக்டாக பார்க்கணும். டிஸ்டன்ஸ் சொல்லியிருந்தானா உங்களுக்கு தெரிஞ்சிடும். எப்பயுமே டிஸ்டன்ஸ் எங்கேருந்து நீங்கள் மெஷர் பண்ணுவீங்கன்னா, எஃபர்ட் ஆகும் லோட் ஆகும் டிஸ்டன்ஸ் நீங்கள் எங்கேருந்து மெஷர் பண்ணணும்னா ஃபல்க்ரத்தில் தான் நீங்கள் மெஷர் பண்ணணும். ஓகே, அப்போ கிளாஸ் 2 லிவரில் மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் எப்படி இருக்கும், இப்போ எஃபர்ட் ஆர்ம்னு சொல்கிறது இதானடா, இதான் இருக்கக்கூடிய எஃபர்ட் ஆர்ம். லோட் ஆர்ம்னு சொல்கிறது இதானப்பா, இதான் லோட் ஆர்ம். ஓகே, அப்போ நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும், இப்போ நம்ம மெக்கானிக்கல் அட்வான்டேஜ். மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்கிறது எஃபர்ட் ஆர்ம் டிவைடட் பை லோட் ஆர்ம் தான். யார் பெருசு, எஃபர்ட் ஆர்ம் நமக்கு பெருசாக இருக்குது, யாரை விட லோட் ஆர்ம் விட பெருசாக இருக்குது. அப்படின்னா கண்டிப்பாக இந்த இடத்துல மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்கிறது கிரேட்டர் தேன் 1. ஓகே, நடுவில் தானே லோடு வருது, எஃபர்ட்டா நமக்கு பெருசா இருக்கா, அப்போ மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்றது இந்த இடத்துல கிரேட்டர் தேன் 1. கிரேட்டர் தேன் 1, கிரேட்டர் தேன் 1 இருந்துச்சுன்னா இதை நம்ம சொல்றோம் ஃபோர்ஸ் மல்டிப்ளையர். இப்போ இந்த நட்ஸ் கிராக்கர் நீங்க பாத்தீங்கன்னா இது நம்ம என்ன பண்ணணும், அந்த நட்ஸ் உடைக்கணும். ஈஸியாக கையால் உடைக்க முடியாது. ஆனால் இதுக்கு நடுவில் நீங்கள் வைக்கும்போது நீங்கள் கொடுக்கக்கூடிய கம்மியான ஃபோர்ஸ் அவ்வளோ ஃபோர்ஸை வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகுது இல்லையா. எஸ், அதான் நட்ஸ் கிராக்கர். அப்போ நீங்கள் பார்க்கணும் இந்த இடத்துல ஃபல்க்ரத்துக்கும் எஃபர்ட்டுக்கும் நடுவில் லோடு வந்துச்சுன்னா அது கிளாஸ் 2 லிவர். கண்டிப்பாக இந்த இடத்துல மெக்கானிக்கல் அட்வான்டேஜ்னு சொல்கிறது கிரேட்டர் தேன் 1 தான் உங்களுக்கு வரும். நிறைய டயக்ராம்ஸ் இருக்கும், டயக்ராம்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே, ரைட். சரிப்பா, இதில் நிறைய உங்களுக்கு இருக்கும், பிக்சர்ஸ் இருக்கும். அந்த பிக்சர்ஸ் பார்த்துட்டு அது என்னெல்லாம் வருது, கிளாஸ் 2 லிவரில் என்னெல்லாம் இருக்குன்னு இருக்கிறது பார்த்துக்கோங்க. இப்போ கிளாஸ் 3 லிவர் என்னன்னா, கிளாஸ் 3 லிவர் ஓகே, கிளாஸ் 3 லிவர்னா இப்போ எங்கே வருதுப்பா, லோடு 2ஆவதாக வந்துச்சா. இப்போ லோடு நமக்கு எங்கே வருதுப்பா, 3ஆவதாக வரலாம். ஓகே, என்ன வருது, ஃபல்க்ரம் இந்த எண்டில் தான், இதான் நமக்கு இருக்கக்கூடிய ஃபல்க்ரம். ஓகே, இங்கே தான் ஃபல்க்ரம் நமக்கு இருக்கு. எஸ், ஆனால் நமக்கு எங்கே வருதுடா, எஃபர்ட் நடுவில் வருது. எஃபர்ட் எங்கே வருதுடா, எஃபர்ட் நடுவில் வருது. எஃபர்ட் நடுவில் வருது. லோடு நமக்கு என்ன இருக்கும்பா, எண்டில் இருக்கும். லோடு நமக்கு என்ன இருக்கும்பா, எண்டில் இருக்கும். இதான் நம்ம என்ன சொல்கிறோம்ப்பா, இதான் நம்ம சொல்லக்கூடிய என்ன கிளாஸ் 3 லிவர். இதுக்கான எக்ஸாம்பிள் நமக்கு என்ன சொல்லலாம்ப்பா, சுகர் டாங் நமக்கு சொல்லலாம். சுகர் டாங், அந்த ஐஸ் பிடிக்கக்கூடிய டாங் இல்லைன்னா ஃபயர் டாங் எல்லாமே இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் தான். எப்படி இருக்கும்பா, இதுதான் நமக்கு இருக்கக்கூடிய சுகருக்கு பெருசான ஐஸ் டாங் ஓடுது வரையில, இல்லைன்னா ஃபயர் டாங் ஓடுது. சுகர் டாங் ரொம்ப சின்னதாக இருக்கும், சரிங்களா, ரொம்ப சின்னதாக இருக்கும். இது ஃபல்க்ரம், நீங்கள் இப்படி பிடிச்சிட்டு அமுத்துறீங்க இல்லையா. இது வந்துட்டு என்னடா, இது உங்களுக்கு கொடுக்கக்கூடிய எஃபர்ட், இதுங்கிட்ட கொடுக்கக்கூடிய எஃபர்ட்,
இதுதான் நமக்கு இங்கே நடுவில் இருக்கக்கூடியது லோடு. ஓகே, இதான் நமக்கு லோடு. புரியுதுங்களா? அப்போ லோடும் எஃபர்ட்டும் நமக்கு எப்படி இருக்கும்பா? ஆப்போசிட்டாக இருக்கும். கிளாஸ் 3 லெவலில் நமக்கு அதே மாதிரி தான். இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா லோட் ஆர்ம் நமக்கு பெருசாக இருக்கு, எஃபர்ட் ஆர்ம் நமக்கு சின்னதாக இருக்கு. எஃபர்ட் ஆர்ம் நமக்கு சின்னதாக இருக்கு. அப்போ மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்றது என்னப்பா? மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்றது எஃபர்ட் ஆர்ம் டிவைட் பை லோட் ஆர்ம். அப்போ எஃபர்ட் ஆர்ம் டிவைடட் பை லோட் ஆர்ம். எஃபர்ட் ஆர்ம் அப்படின்னு சொல்றது நமக்கு எப்படி இருக்குடா? லோட் ஆர்மை விட சின்னதா இருக்கு, சின்னதா இருக்கு. அப்போ லோட் ஆர்ம் பெருசா, அப்போ மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்றது என்ன? மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்றது என்னவா இருக்கும்பா இந்த இடத்துல? லெஸ் தேன் 1. மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்றது நமக்கு என்னவா இருக்கும்? லெஸ் தேன் 1 ஆக இருக்கும். ஓகே, லெஸ் தேன் 1. இந்த இடத்துல greater than 1. அப்போ கிளாஸ் 3 லிவர் அப்படின்னு சொல்றது ஆல்வேஸ் லெஸ் தேன் 1. கிளாஸ் 2 லிவர் அப்படின்னு சொல்றது ஆல்வேஸ் மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் ஆல்வேஸ் greater than 1. முக்கியமாக கவனிச்சிருக்கோம். ஓகே, இந்த இடத்துல எஃபோர்ட் நடுவில் வரும், இங்க லோட் நடுவில் வரும். அது எப்படி படிக்கலாம்னா, நீங்க ஃபர்ஸ்ட் படிக்கும்போது எல் எஃப் இ, ரெண்டாவதுல எஃப் எல் இ, மூணாவதுல எஃப் இ எல், இப்படி படிச்சுச்சா போதும். புரியுதுங்களா? கிளாஸ் 1, கிளாஸ் 2, கிளாஸ் 3 லிவர் வேலை முடிஞ்சு. ஓகே, மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் எல்லாமே பாசிபிளாக இருக்கும். மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் இந்த இடத்துல கண்டிப்பாக கிரேட்டர் தேன் 1 தான். இந்த இடத்துல மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் கண்டிப்பாக லெஸ் தேன் 1 தான். இதுக்கு எக்ஸாம்பிள் நைஃப் நமக்கு யூஸ் பண்ணலாம். நைஃபும் எக்ஸாம்பிள் தான். இந்த இடத்துல பாட்டில் ஓப்பனர், பாட்டில் ஓப்பனர் நீங்கள் பார்க்கும்போது எப்படி இருக்கும்டா? பாட்டில் ஓப்பனர், பாட்டில் ஓப்பனர் அப்படின்னு சொல்கிறது இதான் நமக்கு மூடி. இப்போது நமக்கு என்ன இருக்குது? இந்த இடத்துல ஃபிக்ஸடாக இருக்கும். இதை நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது இது நமக்கு எப்படி இருக்குன்னா ஃபிக்ஸடாக இருக்கு. இது ஃபல்க்ரம். இப்போ இதுதான் நமக்கு இருக்கக்கூடிய லோடு. எஃபர்ட்டாக நமக்கு பெருசு இல்லையா? எஃபர்ட்டாக நமக்கு பெருசு. அப்போ இந்த இடத்துல கிளாஸ் 2 லிவரில் வந்துடும். இப்போ நீங்கள் பார்க்கணும் எது பெருசாக இருக்குது, எந்த இடத்துல ஃபல்க்ரம் வருதுன்னு இருக்குலாம் பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும்? அது கிளாஸ் 2 லிவரா, கிளாஸ் 3 லிவரா அப்படின்னு இருக்கிறது சொல்லணும். புரிஞ்சா? ஓகே, எஸ். இப்போ நம்ம இனி அடுத்த ஒரு முக்கியமான பார்ட்டுக்கு நம்ம போகிறோம். நெக்ஸ்ட் மிஷினோட நெக்ஸ்ட் முக்கியமான பார்ட் அப்படின்னு சொல்கிறது என்னடா? பார்ட் அப்படின்னு சொல்கிறது என்ன? புலிஸ். ஓகே, புலிஸ் போகலாமா? ரொம்ப ஈஸியானது தான், ரொம்ப ரொம்ப ஈஸியானது. ஓகேங்களா? இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட்டாக இருக்கக்கூடியது முடிச்சாச்சு. லிவர்ஸ் நம்ம முடிச்சாச்சு. கிளாஸ் 1, கிளாஸ் 2 லிவர்ஸ் எல்லாம் முடிச்சாச்சு. அதே மாதிரியே இப்போ கிளாஸ் 1 லிவருக்கு தான் நம்ம என்ன சொல்லுவோம்? ஹெட் நாட்லிங் ஆஃப் ஹெட் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். திருப்போம் இல்லையா? தலை வந்துட்டு திருப்பும்போது உங்களோட நடுவில் இந்த இடத்துல வந்துட்டு உங்களுக்கு ஃபல்க்ரம், இது லோடு. இங்கே பேக்கில் இருக்கிறது நமக்கு என்ன சொல்கிறோம்? என்ன சொல்லிடுவோம் நம்ம? எஃபர்ட். இதான எஃபர்ட் உங்களுக்கு ஃபீல் ஆகும். நவுத்தும் போது எஃபர்ட் ஃபீல் ஆகும் இல்லையா? எஸ். ஓகே, சரிப்பா. நெக்ஸ்ட் பாருங்க. அதெல்லாம் இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் எதுக்குடா? லிவர்ஸ்க்கான கிளாஸ் 1, கிளாஸ் 2, கிளாஸ் 3 லிவர்ஸ்க்கு எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. அதே மாதிரியே நம்ம கார் வந்துட்டு ஃபுட் அப்படி மேலே தூக்குவோம் இல்லையா? அது வந்து நமக்கு என்ன வரும்? கிளாஸ் 2 லிவருக்கான எக்ஸாம்பிள்ஸ். இப்போ ஏதாச்சும் வெயிட் நம்ம எடுக்கிறோம் இல்லையா? அது கிளாஸ் 3 லிவருக்கான எக்ஸாம்பிள்ஸ். ஓகே, சரிப்பா. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது புல்லிஸ். அப்போது இந்த புல்லிஸ் அப்படின்னு சொல்கிறது என்னடா? நம்மளோட எஃபர்ட் வந்துட்டு ஈஸியாக, எஃபர்ட் கம்மியான எஃபர்ட்லேயே நமக்கு என்ன பண்ணணும்? வேலை ஈஸியாக முடிக்கிறதுக்காக வேண்டியது தான் இவனையும் நம்ம சொல்கிறோம். அப்போது புல்லிஸ், இந்த புல்லிஸில் ஃபர்ஸ்ட் நான் என்ன சொல்கிறேன்? ஃபிக்ஸட் புல்லிஸ் நான் என்னென்ன இருக்கிறது சொல்கிறேன். ஃபிக்ஸட் புல்லிஸ். ஃபிக்ஸட் புல்லிஸ் அப்படின்னு சொன்னால் புள்ளி என்ன ஆகுதுடா? ஒரு இடம் நமக்கு எப்படி இருக்கும்? ஃபிக்ஸடாக இருக்கும். ஓகே, இதான் நமக்கு இருக்கக்கூடிய புள்ளி. ஓகே, இது எப்படி இருக்குது நமக்கு? இது ஃபிக்ஸடாக இருக்கு. ஓகே, ஃபிக்ஸடாக இருக்கு. இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம்ப்பா? இதான் உனக்கு கொடுத்துருக்கக்கூடிய லோடு அப்படின்னு வச்சுக்கோங்க. இதான் உங்களுக்கு இருக்கக்கூடிய லோடு. இது நீ கொடுக்கக்கூடிய எஃபர்ட். ஓகேங்களா? இது நீ கொடுக்கக்கூடிய எஃபர்ட். சரி பாருங்கப்பா. இப்போ இந்த இடத்துல இப்போ என்ன ஆகுது? லோடு கீழே பார்த்து இருக்கா, எஃபர்ட் கீழே பார்த்து இருக்கு. இங்கே என்ன இருக்கு? ஃபோர்ஸ். நமக்கு ஸ்ட்ரிங்கில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறது டென்ஷன் தானே. இங்கேயும் ஸ்ட்ரிங்கில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் டென்ஷன் தானே. இது ரெண்டுமே எப்படி இருக்குடா? ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்ல இருக்கா? அதனால நம்ம என்ன சொல்லிடுவோம்டா? இந்த இடத்துல எஃபர்ட் ஈக்குவல் டு டென்ஷன், இங்கே லோட் ஈக்குவல் டு டென்ஷன். அப்போ மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் ஈக்குவல் டு லோட் பை எஃபர்ட், டென்ஷன் பை டென்ஷன், தட் இஸ் ஈக்குவல் டு 1. தட் இஸ் ஈக்குவல் டு 1.
இப்போ இந்த இடத்துல கவனிக்க வேண்டியது சார், அப்போ அந்த இடத்துல லோடு ஆம் எஃபர்ட் ஆம் அது லிவரில். ஓகே, லோடு ஆம் எஃபர்ட் ஆம்னு சொல்கிறது லிவர், அது முடிஞ்சு, அது கேஸ் முடிஞ்சாச்சு. இப்போ நம்ம எங்கே வரோம்ப்பா? இப்போ நீங்கள் வர போகிறது புள்ளி சிஸ்டம்ஸ், ஃபுல்லாக புள்ளி சிஸ்டத்துக்கு நீங்கள் வரீங்க. இந்த இடத்துல மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்கிறது என்ன? மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்கிறது லோடு பை எஃபர்ட். சரிங்களா? லோடு பை எஃபர்ட். எஃபிஷியன்சி அப்படின்னு சொல்கிறது என்ன சொல்லலாம்? நமக்கு எஃபிஷியன்சி அப்படின்னு சொல்றது மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் டிவைடட் பை வெலாசிட்டி ரேஷியோ. ஓகே, முக்கியமானது, முன்னாடியே சொன்னேன், ரொம்ப முக்கியமானது. ஓகேப்பா, சரி, இப்போ நமக்கு தெரிஞ்சாச்சு. இப்போ இந்த இடத்துல வெலாசிட்டி ரேஷியோ என்ன சார்? வெலாசிட்டி ரேஷியோ இவன் எக்ஸ் டிஸ்டன்ஸ் கீழே வரும்பொழுது எக்ஸ் டிஸ்டன்ஸ்க்கு கீழே வராப்பா. ஓகே, எக்ஸ் டிஸ்டன்ஸ்க்கு இவன் கீழே வரும்போது இவன் எக்ஸ் டிஸ்டன்ஸ்க்கு மேலே போயிடுவான் இல்லையா? எக்ஸ் டிஸ்டன்ஸ் இவன் கீழே வரும்போது எக்ஸ் டிஸ்டன்ஸ் மேலே போயிடுவான். அப்போ வெலாசிட்டி ரேஷியோ டிஇ பை டிஎல். நம்மளோட ஃபார்முலா என்ன இருந்துச்சு? டிஇ பை டிஎல், மேலேயும் எக்ஸ் கீழேயும் எக்ஸ், எக்ஸ் பை எக்ஸ். வெலாசிட்டி ரேஷியோ இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு 1. வெலாசிட்டி ரேஷியோ இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு 1. அப்போ இந்த இடத்துல என்னடா? மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் இஸ் ஈக்குவல் டு வெலாசிட்டி ரேஷியோ. ஒருவேளை எஃபிஷியன்சி 100% இருந்துச்சுன்னா ஐடியல் மிஷின். என்ன சொல்ல நமக்கு? ஐடியல் மிஷின். அப்போ சார் எப்பயுமே ஐடியல் மிஷின் நமக்கு இருக்காதா? நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ரோப்புக்கு மாஸ் இருக்கும், இந்த புள்ளிக்கு வந்துட்டு மாஸ் இருக்கும், ஃப்ரிக்ஷன் இருக்கும், அதெல்லாம் இருக்கிறதுனால எஃபிஷியன்சி நமக்கு என்ன இருக்காது? 100% நமக்கு இருக்காது. புரியுதுங்களா? அப்போ இப்போ நமக்கு என்ன சொல்கிறான்? இப்போ இந்த இடத்துல உனக்கு தெரிஞ்சு வெலாசிட்டி ரேஷியோ முன்னாடி சொல்லியிருந்தேன். வெலாசிட்டி ரேஷியோ அப்படின்னு சொல்றது ஃபிக்ஸட். வெலாசிட்டி ரேஷியோ அப்படின்னு சொல்றது ஃபிக்ஸட். அப்போ உங்களுக்கு என்ன கொடுத்துருக்கான்? ஃபிக்ஸட் புள்ளி. உங்களுக்கு ஃபிக்ஸட் புள்ளி. வெலாசிட்டி ரேஷியோ அப்படின்னு சொல்றது உங்களுக்கு தெரியும். என்ன சொல்றான்? ஒரு ஃபிக்ஸட் புள்ளி கொடுத்துருக்கான், ஒரு ஃபிக்ஸட் சிங்கிள் புள்ளி இருக்கு. அந்த ஃபிக்ஸட் சிங்கிள் புள்ளியில நீங்க என்ன பண்றீங்க? எஃபிஷியன்சி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ சொல்றான்? 90% அப்படின்னு சொல்றான். 90% அப்படின்னு சொல்றான். அப்படின்னா மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் என்ன? மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் என்ன? நம்ம எப்படி சொல்லுவோம்ப்பா? efficiency equal to mechanical advantage divided by velocity ratio தானே. இது எவ்வளவு சொல்லிருக்காங்க? 90%. அப்ப 90% 90 divided by 100. velocity ratio நமக்கு என்ன தெரியும்? it is a fixed புள்ளி. velocity ratio equal to 1. இங்கிட்டு மல்டிப்ளை பண்ணுங்க. mechanical advantage, அப்ப mechanical advantage equal to 0.9. practical machine இருக்கிறதுனாலயே efficiency அப்படின்னு சொல்றது less than 100%. மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்றது கண்டிப்பா நமக்கு எப்படி இருக்கும்பா? மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்றது கண்டிப்பா வெலாசிட்டி ரேஷியோ விட கம்மியா இருக்கும். இருக்கா? பிராக்டிகல் விஷயம் புரிஞ்சா? எஸ், ஓகே. இப்போ நம்ம இது சொல்லியாச்சுப்பா. இனி நமக்கு என்னடா? மூவபிள் புள்ளி. ஓகே, ஒரு மூவபிள் புள்ளி. இப்போ மூவபிள் புள்ளி நமக்கு பார்க்கலாம். மூவபிள் புள்ளி. இந்த மூவபிள் புள்ளியில நீங்க பாத்தீங்கன்னா எது நமக்கு ஃபிக்ஸடா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரோப் ஸ்ட்ரிங் நமக்கு ஃபிக்ஸடா இருக்கு. ஓகே, இதான் ஸ்ட்ரிங். இது நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய புள்ளி, இது நீங்க கொடுக்கக்கூடிய எஃபர்ட். ஓகே, இது நீங்க கொடுக்கக்கூடிய எஃபர்ட். இதுதான் நமக்கு இருக்கக்கூடிய லோடு. ஓகே, இதுதான் லோடு. ஓகே, லோடு டவுன்வர்ட்ஸ். லோடு கீழே பார்த்துட்டு இப்போ இங்க இருக்கக்கூடிய டென்ஷன் நீங்க கவனிக்க வேண்டியது. சார் டென்ஷன் அப்போ எப்படி இருக்கும்? டென்ஷன் அப்படின்னு சொல்றது எப்பயுமே எவே ஃப்ரம் தி பாயிண்ட் தான். இப்போ உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு என்ன பண்ணியிருக்காங்க? கல் இருக்கு. அந்த கல்லில் ஒரு பிளாக்ல கயிறு கட்டி நீங்கள் இழுக்கிறீங்க. அப்போ உன்னோட கையில இருந்து இருக்கக்கூடிய டென்ஷன் நீங்க பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். இந்த பிளாக்ல இருந்து இருக்கக்கூடிய டென்ஷன் இப்படி இருக்கும். புரியுதுங்களா? இப்போ நமக்கு ஒரு புள்ளி சிஸ்டம் கொடுத்துருக்கான். புள்ளி சிஸ்டத்துல நீங்க இந்த இடத்துல பிளாக் இருக்கு, நீங்க இப்படி இழுக்கிறீங்க. இங்க நீங்க டென்ஷன் பார்த்தீங்கன்னா மேலே பார்த்துட்டு, இந்த புள்ளியில இருந்து பார்க்கும்போது டென்ஷன் கீழே பார்த்து, இங்க புள்ளியில இருந்து பார்க்கும்போது எவே, இதுல இருந்து எவே. அப்போ டென்ஷன் இஸ் ஆல்வேஸ் எவே ஃப்ரம் தி பாயிண்ட். எந்த இடத்துல நீங்க பார்க்குறீங்க அந்த இடத்துல இருந்து எவேவா தான் நமக்கு எப்படி இருக்கும்? டென்ஷன் இருக்கும். புரியுதுங்களா? எஸ், ஓகே. அப்போ இந்த இடத்துல பாருங்க, இப்போ இந்த இடத்துல டென்ஷன், இதுவும் எவே தான், இங்கேயும் டென்ஷன் எவே தான். ஓகே, இந்த இடத்துல டென்ஷன் எப்படி இருக்கும்? இங்க டென்ஷன், அந்த எஃபர்ட்னு சொல்ற பாயிண்ட்ல இருந்து டென்ஷன் எப்படி இருக்கும்? இது எவேவா இருக்கும். அப்போ இங்க நீங்க பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்ல நமக்கு என்ன சொல்லலாம்? இங்க இருக்கக்கூடிய எஃபர்ட் தட் இஸ் ஈக்குவல் டு டென்ஷன். எஃபர்ட் தட் இஸ் ஈக்குவல் டு டென்ஷன். இங்க இருக்கக்கூடிய லோட் என்னடா? ரெண்டு டென்ஷன் வருதா? லோட் ஈக்குவல் டு 2t. லோட் ஈக்குவல் டு 2t. அப்ப மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்றது என்னடா?
2t/t இல்லையா 2t/t அப்படின்னு சொல்றது 2 2t/t அப்படின்னு சொல்றது நமக்கு என்ன 2 ஓகே எஸ் இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அடுத்து velocity ratio அப்படின்னு சொல்றது de/dl ஓகே நீங்க என்ன பண்றீங்கப்பா இந்த இடத்துல இந்த புள்ளியை x டிஸ்டன்ஸ் உனக்கு மேலே ஏற்றணும் ஓகேங்களா இவனை x டிஸ்டன்ஸ் நீங்க மேலே ஏற்றணும்னா இந்த புள்ளியை x டிஸ்டன்ஸ் உனக்கு மேலே ஏற்றணும்னா இந்த இடத்துல ரோ எத்தனை தடவை சுற்றி இருக்கணும் 2 தடவை சுற்றி இருக்கணுமா பாரு இப்போ இவன் மேலே ஏறணும் ஓகே இந்த புள்ளி நமக்கு எங்கே வரணும்ப்பா x இந்த இடத்துல நமக்கு புள்ளி வரணும்னா இவன் இங்கே வரணும்னா ஃபர்ஸ்ட் ஒரு x கீழே போகணும் அதுக்கப்புறம் ஒரு x மேலே போகணும் ஒரு x இங்கே இருப்பான் அதுக்கப்புறம் திருப்பி போகணும் புரியுதுங்களா 2x இந்த டிஸ்டன்ஸ் ப்ளஸ் இந்த டிஸ்டன்ஸ் 2x வரும் அப்போ 2x எஃபர்ட் நீங்கள் மேலே கொண்டு போனாதான் லோட் ஒரு x மேலே வரும் அப்போ லோட் ஒரு x மேலே வரணும்னா நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் 2x எஃபர்ட்டை இழுத்துருக்கணும் புரியுதுங்களா அப்போ எஃபர்ட் 2x நீங்கள் இழுத்துருக்கணும் இது இந்த மாதிரி புள்ளிஸ்லாம் நமக்கு எப்படி வரும் 2xல தான் வரும் ஓகே 2x மேலே எஃபர்ட் போகும்போது டிஸ்டன்ஸ் லோடில் டிஸ்டன்ஸ் x இவன் 2x மேலே போகும்போது லோடில் டிஸ்டன்ஸ் x அப்போ velocity ratio equal to எவ்வளோடா 2 velocity ratio equal to 2 it is fixed velocity ratio சொல்றது தானே fixed தான் ஆனால் யார் நமக்கு மாறும்பா மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் மாறும் சொல்லுங்க பார்க்கலாம் இந்த இடத்துல இப்போ ஒருவேளை எஃபிஷியன்சி இப்போ இவனின் 2 தான் அப்போ ஐடியல் மிஷினாக இருந்துச்சுன்னா 100% ஆனால் ப்ராக்டிக்கல் மிஷினாக இருந்துச்சுன்னா கம்மியாகும் அப்போ உங்களுக்கு சொல்கிறான் efficiency of a machine is 75%. efficiency of a machine is 75%. அப்படியே இருந்துச்சுன்னா இங்கே இருக்கக்கூடிய மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் என்னடா மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லுறது மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் ஈக்குவல் டு எஃபிஷியன்சி இன்டு வெலாசிட்டி ரேஷியோ 75 divided by 100 into எவ்வளோ வருதுடா இந்த இடத்துல வெலாசிட்டி ரேஷியோ ஃபிக்ஸட் தானே அது மாறாது இல்லையா இட் இஸ் ஆல்வேஸ் ஃபிக்ஸட் இப்போ 2 போட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் எவ்வளோடா 150 ஓகே 150 divided by 100 எவ்வளோ கிடைக்கும் 150 divided by 100 னா எவ்வளோ 1.5 2 விட கம்மியாக இருக்கும் ப்ராக்டிக்கல் மிஷின் புரிஞ்சா எஸ் ஓகே அப்போ அதை நம்ம சொல்லியாச்சு இப்போ இந்த இடத்துல நீங்கள் பார்க்கும்போது நல்லா கவனிக்க வேண்டிய விஷயம் மெக்கானிக்கல் அட்வான்டேஜும் அதே மாதிரியே வெலாசிட்டி ரேஷியோ ரெண்டுமே கிரேட்டர் தேன் 1 தான் ஆனால் நமக்கு எப்படி இருக்குது ஈக்குவலாக இருக்குது இல்லையா நமக்கு எப்படி இருக்குடா ஈக்குவலாக இருக்குது புரியுதா மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம் ஐடியல் மிஷின் அப்படின்னு சொல்லுவோம் இனி நம்ம அடுத்தது பார்க்க போகிறது இதே மாதிரி கேஸ் தான் ஒரு ஃபிக்ஸட் புள்ளி ஒரு மூவபிள் புள்ளி சேர்த்துட்டு ஓகே ஒரு ஃபிக்ஸட் புள்ளி ஒரு மூவபிள் புள்ளி நம்ம சேர்த்துட்டு சொல்ல போகிறோம் பாருங்கள் எஸ் அப்போ ஒரு ஃபிக்ஸட் புள்ளியும் இனி ஒரு மூவபிள் புள்ளியும் நம்ம சேர்த்துட்டு சொல்ல போகிறோம் அப்போ அதோட நமக்கு என்ன ஆயிரும் புள்ளி சிஸ்டம் முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் நமக்கு இருக்கக்கூடியது என்ன அதுக்கப்புறம் உங்களுக்கு பிளாக் அண்ட் டாக்டில் தான் ரொம்ப ஈஸியான டாபிக் அதோட நமக்கு முடிஞ்சு சரியா அதோட ஓவர் எஸ் அப்போ இந்த இடத்துல பாருங்க ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன சொல்கிறோம் இப்போ ஒரு ஃபிக்ஸட் புள்ளி அதே மாதிரி ஒரு மூவபிள் புள்ளி யா அப்போ இந்த இடத்துல ஒரு லோடு கொடுத்துருக்கான் சரியா ஒரு லோடு இருக்கு இப்போ இந்த லோடை இப்படி வரையலாம் இப்போ இங்கே நமக்கு என்ன கொடுக்குறான் மூவபிள் புள்ளி இருக்கு இந்த இடத்துல நமக்கு ஃபிக்ஸட் புள்ளி இருக்கு புரியுதா இந்த இடத்துல நமக்கு எப்படி இருக்குன்னா ஃபிக்ஸட் புள்ளி இருக்கு எஸ் இந்த இடத்துல ஃபிக்ஸட் புள்ளி இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுதான் நமக்கு இருக்கக்கூடிய லோடு ஓகே மேலே பார்த்துட்டு டென்ஷன் டி மேலே பார்த்துட்டு டென்ஷன் டி இங்கே எஃபர்ட்டா மேலே பார்த்துட்டு டென்ஷன் டி ஓகே இப்போ என்ன பண்ணியிருக்கீங்க நீங்கள் ஒரு ஃபிக்ஸட் புள்ளியில் ஒரு மூவபிள் புள்ளி நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கப்பா ஆட் பண்ணியிருக்கீங்க ஒரு ஃபிக்ஸட் புள்ளியில் ஒரு மூவபிள் புள்ளி அப்போ உங்களுக்கு என்ன தெரியும்ப்பா இந்த இடத்துல லோட் எல் ஈக்குவல் டு 2t எஃபர்ட் இ ஈக்குவல் டு டி மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் தட் இஸ் ஈக்குவல் டு 2 சார் இப்போ முன்னாடி கேஸில் நம்ம மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் 2 தானே பார்த்தோம் ஆனால் இந்த இடத்துல உங்களுக்கு என்ன இருக்குது வெலாசிட்டி ரேஷியோ அதே மாதிரி தான் உங்களுக்கு 2 தான் சேம் தான் அதே மாதிரி தான் உங்களுக்கு என்ன இது என்ன உங்களுக்கு x டிஸ்டன்ஸ் நீங்கள் இது நீங்கள்
2x டிஸ்டன்ஸ் நீங்கள் நவுத்தும் போது இவன் என்ன ஆயிரும் இந்த லோட் x டிஸ்டன்ஸ் மேலே ஏறும். ஓகே, அப்போது வெலாசிட்டி ரேஷியோ அப்படின்னு சொல்கிறது உங்களுக்கு 2 தான் இல்லையா? வெலாசிட்டி ரேஷியோ அப்படின்னு சொல்கிறது உங்களுக்கு என்ன 2 தான். ஓகே, இவன் x டிஸ்டன்ஸ் நவுத்தும் போது இவன் x டிஸ்டன்ஸ் வந்துட்டு மேலே ஏறும். பட் நீங்கள் பக்கத்தில் நீங்கள் ஒரு ஃபிக்ஸட் புள்ளி, ஒரு மூவபிள் புள்ளி, ஒரு ஃபிக்ஸட் புள்ளி ரெண்டுமே நீங்கள் ஆட் பண்ணும்போது அந்த இடத்துல உங்களுக்கு என்ன ஆகும்? எஃபர்ட்டோட டைரக்ஷன் சேஞ்ச் ஆகிடும். ஓகே, சேஞ்ச் தி டைரக்ஷன் ஆஃப் எஃபர்ட் எப்படி இருக்கும்? சேஞ்ச் தி டைரக்ஷன் ஆஃப் எஃபர்ட். இந்த இடத்துல உங்களுக்கு தெரியும், இன்னொரு விஷயம் கூட உங்களுக்கு தெரியும், மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்கிறது கிரேட்டர் தேன் 1 இருந்துச்சுன்னா அது என்னடா ஃபோர்ஸ் மல்டிப்ளையர். ஏன்னா இது நமக்கு என்ன ஃபோர்ஸ் மல்டிப்ளையர். அதே மாதிரி எஃபர்ட்டோட டைரக்ஷன் நமக்கு என்ன ஆகுதுன்னா சேஞ்ச் ஆகுது. ஓகே, எஸ் புரிஞ்சாப்பா? எஸ் புரியுதுங்களா? யா, நெக்ஸ்ட் ஒன் அடுத்ததாக நம்ம சொல்ல போகிறதுன்னா இந்த புள்ளி சிஸ்டத்துலேயே 2-3 மூவபிள் புள்ளிஸ் நம்ம ஆட் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், இப்போது இது நமக்கு ஒரு மூவபிள் புள்ளி. ஓகே, மூவபிள் புள்ளி, இது ஒரு மூவபிள் புள்ளி. இந்த மூவபிள் புள்ளியோட இந்த எண்டில் நான் என்ன பண்ணுறேன்ப்பா, இன்னொரு புள்ளியை நான் வைக்கிறேன். எஸ் ஓகேங்களா? இனி ஒரு புள்ளி, இதோட எண்டில் நான் என்ன பண்ணுறேன், இனி ஒரு புள்ளியை நான் வைக்கிறேன். இனி ஒரு புள்ளி சிஸ்டத்தை நான் கொண்டு வந்து வைக்கிறேன். புரிஞ்சா? இனி ஒரு புள்ளியை நான் கொண்டு வந்து வைக்கிறேன். ஓகே பாரு, இனி இதோட எண்டில் நான் என்ன பண்ணுறேன்டா, இதோட எண்டில் நான் ஃபிக்ஸட் புள்ளி வச்சிருக்கேன். அப்போது எத்தனை மூவபிள் புள்ளிஸ் நீங்கள் ஆட் பண்ணுறீங்கன்னு இருக்கிறதா இந்த இடத்துல வந்துட்டு நம்ம சொல்கிறோம். நீங்கள் மூவபிள் புள்ளிஸ் 2-3 வைக்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஓகே, மூவபிள் புள்ளிஸ் நீங்கள் 2-3 வைக்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? இப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய டென்ஷன் T1, இங்கே இருக்கக்கூடிய டென்ஷன் T1, இங்கே இருக்கக்கூடிய டென்ஷன் T2, இங்கே இருக்கக்கூடிய டென்ஷன் T2, இது டென்ஷன் T3, இங்கே இருக்கக்கூடிய டென்ஷன் T3. அப்போ ஏன் சார் டென்ஷன் சேஞ்ச் ஆகுது? ஸ்ட்ரிங் மாற மாற அங்கே இருக்கக்கூடிய டென்ஷன் நமக்கு என்ன ஆகும்பா, சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸ்ட்ரிங் மாற மாற அங்கே இருக்கக்கூடிய டென்ஷன் நமக்கு என்ன ஆகும்பா, சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். இப்போ பாருங்க, இந்த இடத்துல லோட் L ஈக்குவல் டு நமக்கு என்னடா, லோட் L ஈக்குவல் டு 2T1, லோட் L ஈக்குவல் டு 2T1 இல்லையா? மேலே பார்த்துட்டு இந்த T1 என்ன, T1 எப்படி இருக்குடா? இப்போ நல்லா கவனிக்கணும், இங்கே இந்த புள்ளியிலிருந்து கீழே பார்த்துட்டு இருக்கும் T1, அங்கேருந்து கீழே பார்த்துட்டு இருக்கும். சரியா? அப்போ நமக்கு என்ன சொல்லலாம், T1 அப்படின்னு சொல்கிறது, T1 அப்படின்னு சொல்கிறது 2T2, T2 அப்படின்னு சொல்கிறது, T2 அப்படின்னு சொல்கிறது என்னடா நமக்கு 2T3. புரியுதா? எல்லாமே நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுறதா இருந்துச்சுன்னா 2T2, T2 இடத்துல 2T3 போடுறதா இருந்துச்சு நமக்கு என்ன கிடைக்கும்? L ஈக்குவல் டு 8T3, L ஈக்குவல் டு 8T3. இல்லை நமக்கு என்ன சொல்லலாம்ப்பா, நமக்கு என்ன சொல்லலாம், L ஈக்குவல் டு 2 power 3 T3 அப்படின்னு சொல்லலாம். 2 power 3 T3 அப்படின்னு சொல்லலாம். இப்போ இது உங்களுக்கு இருக்கக்கூடிய எஃபர்ட், இங்கே இருக்கக்கூடிய டென்ஷன் என்ன, இங்கே இருக்கக்கூடிய டென்ஷன் T3, இங்கே இருந்த டென்ஷன் T3 என்ன வரும் நமக்கு? E ஈக்குவல் டு T3, E ஈக்குவல் டு T3. அப்போ நமக்கு என்ன கிடைக்கும் இந்த இடத்துல, என்ன கிடைக்கும் நமக்கு? மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் ஈக்குவல் டு என்ன வருதுடா, 2 power 3 into T3 divided by T3 போட்டிங்கன்னா வரும் மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் ஈக்குவல் டு 2 power 3. மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் ஈக்குவல் டு 2 power 3. அப்போ இந்த இடத்துல மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் நமக்கு 2 power 3. இந்த இடத்துல ஒருவேளை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, n நம்பர் ஆஃப் புள்ளிஸ் நீங்கள் கொண்டு வரதா இருந்துச்சுன்னா மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் நமக்கு என்ன சொல்லலாம், 2 power n அப்படி நமக்கு சொல்லலாம். என்ன சொல்லலாமா நமக்கு? 2 power n. இப்போ 3 இருக்கு, நான் 3 புள்ளிஸ் தானே வச்சிருக்கேன், 3 மூவபிள் புள்ளிஸ், 3 மூவபிள் புள்ளிஸ்க்கு நமக்கு என்ன வருதுடா, 2 power 3. அப்போ இந்த இடத்துல என்ன, இது ஃபோர்ஸ் மல்டிப்ளையர் இல்லையா? ஃபோர்ஸ் மல்டிப்ளையர். எஸ், ஃபோர்ஸ் மல்டிப்ளையர் தான் இது. 2 power. இப்போ ஒருவேளை நீங்கள் n நம்பர் ஆஃப் புள்ளிஸ் கொண்டு வரும்போது நமக்கு என்ன ஆயிருப்பா, 2 power n. ஓகே, இப்போ ஒருவேளை 2 மட்டும் தான் நமக்கு இருந்துச்சுன்னா 2 power 2. புரியுதா? 2 power 2. 1 மட்டும் இருந்துச்சுன்னா 2. ஓகே, 1 மட்டும் இருந்துச்சுன்னா 2, 2 இருந்துச்சுன்னா 2 power 2, 3 இருந்துச்சுன்னா 2 power 3, 4 இருந்துச்சுன்னா 2 power 4. புரியுதா? அப்போ இதில் இருக்கக்கூடிய வெலாசிட்டி ரேஷியோ என்ன சார்? வெலாசிட்டி ரேஷியோ என்ன? இவன் ஃபஸ்ட்டு 2x மூவ் ஆவானா, இவன் 2x மூவ் பண்ணுவான். ஓகே, யாரு, நான் ஃபஸ்ட்டு லோடோடது கண்டுபிடிக்கிறேன், ஃபஸ்ட்டு 2x மூவ் பண்ணுவான்.
அந்த 2x இங்க 2 டைம்ஸ் இருக்குமா, அப்ப 2 into 2x னு வரும். ஓகே, இப்போ இவனுக்கு வந்துட்டு எப்படி இருக்கும், அதுவும் 2 டைம்ஸ் இருக்கும். அப்ப 2 into 2x 2 into இந்த 2x நமக்கு எப்படி இருக்கும், 2 டைம்ஸ் வரும். அப்ப இவன் 2x, இந்த 2x இந்த 2 டைம்ஸ், இந்த இடத்துல அதுக்கு 2 டைம்ஸ். அப்ப நமக்கு என்ன இருக்கும்டா, 2 power 3x. எஃபோர்ட் என்ன பண்ணியிருப்பான், x டிஸ்டன்ஸ் நோக்கி இருப்பான். அப்ப நமக்கு என்ன கிடைக்கும்டா, எஃபோர்ட் வந்துட்டு நமக்கு என்ன இருக்குடா, x டிஸ்டன்ஸ் de by dl இல்லையா, சாரி இவன் தானே கூட அதிகமான டிஸ்டன்ஸ் யார் இருப்பான், de தானே அதிகம். இவன் 2 மடங்கு மூவ் ஆவான், இவன் 2 மடங்கு மூவ் ஆவான், இவன் 2 மடங்கு மூவ் ஆவான். அப்போ டோட்டலாக 8 தடவை இவனை வந்துட்டு அதிகமாக நோக்கி இருக்கும். யாரப்பா, இந்த எஃபர்ட். அப்போ de அப்படின்னு சொல்றது என்னடா, d அப்படின்னு சொல்றது 2 power 3x divided by dl. இவன் எவ்வளவு மூவ் பண்ணுவான், இவன் வெறும் x தான் மூவ் பண்ணுவான். இவன் x மூவ் பண்ணும்போது இந்த கயர் 2x, இந்த கயர் வந்துட்டு அதுக்கும் 2 டபுள், அதுக்கும் டபுள். அப்போ அந்த அளவுக்கு என்ன பண்ணியிருக்கணும், நீ இந்த கயரை நீ இவ்வளோ இழுத்துருக்கணும், இவ்வளோ கீழே நீங்கள் இழுத்துருக்கணும். அப்போ தான் இவன் x மூவ் பண்ணியிருப்பான். புரியுதுங்களா? எஸ். அப்போ 2 power 3x divided by x கேன்சல் ஆச்சு. அப்போ இந்த இடத்துல 2 power 3. புரியுதா? அப்போ இதுவும் அதே மாதிரி தான். மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் ரெண்டுமே ஈக்குவலாக தான் நமக்கு வருது. ப்ராக்டிக்கல் மிஷினாக இருந்துச்சுன்னா லெஸ் தேன் 100% ஆகிருக்கும். புரியுதுங்களா? ஓகே, லாஸ்ட் நம்மளோட ஃபைனல் டாபிக் நம்ம வந்தாச்சு. என்னதான் நமக்கு இருக்கக்கூடிய ஃபைனல் டாபிக் பிளாக் அண்ட் டேக்கிள். ஓகே, பிளாக் அண்ட் டேக்கிள் முக்கியமானதுப்பா. இதுக்கு முன்னாடி இப்போ நாங்கள் சொல்லியிருக்கக்கூடிய எல்லாத்துலேயும் இருந்து நமக்கு என்ன வந்திருக்கு, கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. நம்ம சொல்லியிருக்க மாதிரியே மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் பேஸ் பண்ணி தான் நமக்கு என்ன வந்திருக்கு, கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. இப்போ பிளாக் அண்ட் டேக்கிள் லாஸ்ட் டாபிக்ப்பா. பிளாக் அண்ட் டேக்கிள் பாருங்க, இந்த இடத்துல நமக்கு என்ன கொடுத்துருக்கான்ப்பா, ஒரு ஃபிக்ஸட். ஓகே, ஒரு ஃபிக்ஸட் பிளாக், இன்னொன்று மூவபிள் பிளாக். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த இடத்துல மேலே 2 ஃபிக்ஸட் பிளாக்கு. ஓகே, மேலே 2 ஃபிக்ஸட் பிளாக்கு, கீழே ஒரே ஒரு சிங்கிள். ஓகே, இதில் நம்ம என்ன வச்சுருக்கோம்டா, லோடை நம்ம வச்சுருக்கோம். இதில் நீங்கள் என்ன வச்சுருக்கீங்களா, லோடை வச்சுருக்கீங்க. ஓகே, இங்கே என்ன வரும் நமக்கு, எஸ், இங்கே இருந்து டயக்ராம் எப்படி வரலாம்னா, இங்கே நமக்கு ஹூக் கொடுத்துருக்கலாம், இங்கே ஹூக் கொடுக்கலாம். இங்கேருந்து ஒரு ஸ்ட்ரிங், அந்த ஸ்ட்ரிங் அப்படியே ரெட்டில் வரைகிறேன் பாருங்கப்பா. இப்போ எப்படி இங்கேருந்து நம்ம ஒரு ஃபிக்ஸட் ஒரு ஹூக் மாதிரி நம்ம கொடுக்குறோம். ஓகேங்களா, ஒரு ஹூக். ஓகே, அந்த ஹூக்கில் இருந்து நமக்கு என்ன ஸ்ட்ரிங், எல்லாமே ஒரே ஸ்ட்ரிங் தான். சரிங்களா, ஒரே ஸ்ட்ரிங் தான். அப்படியே திருப்பி என்ன ஆகுதுப்பா, இதுதான். புரியுதுங்களா? அப்போ இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நம்ம எப்படி இருக்குடா, லோடு தான் நமக்கு இருக்கக்கூடிய லோடு கீழே பார்த்துட்டு இருக்கு. இவன் டென்ஷன் டி, இவன் டென்ஷன் டி, இவன் டென்ஷன் டி. இதுதான் நமக்கு இருக்கக்கூடிய எஃபோர்ட், இவன் டென்ஷன் டி. அப்போது மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் ஈக்குவல் டு லோட் டென்ஷன் டி 3t by எஃபோர்ட் என்னடா, எஃபோர்ட்டுக்கு டி. ஓகே, கேன்சல் பண்ணும்போது மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் ஈக்குவல் டு 3. அப்படின்னா வெலாசிட்டி ரேஷியோன்னு சொல்கிறது 3 தான். இவனோட வெலாசிட்டி ரேஷியோ ஃபிக்ஸட். ஓகே, அப்போ உனக்கு 3 புள்ளிஸ் இந்த இடத்துல வர மாதிரி இருக்குது. ஓகேங்களா, 3 பிளாக்ஸ் நமக்கு வர மாதிரி இருந்துச்சுன்னா அந்த இடத்துல வெலாசிட்டி ரேஷியோ 3. ஓகே, வெலாசிட்டி ரேஷியோ 3. அப்போ இந்த இடத்துல ப்ராக்டிக்கல் மிஷினாக இருந்துச்சுன்னா எஃபிஷியன்சி லெஸ் தேன் 100%, ஐடியல் மிஷினாக இருந்துச்சுன்னா ஈக்குவல் டு 100%. அப்போ மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் ஈக்குவல் டு வெலாசிட்டி ரேஷியோ. இப்போ ஒரு வேளை இது ஐடியல் ப்ராக்டிக்கலாக இருந்துச்சுன்னா லெஸ் தேனாக இருக்கும். அப்போ வெலாசிட்டி ரேஷியோ ஃபிக்ஸட். இவன் வந்துட்டு எப்படி இருக்கும்டா, ஃபிக்ஸடாக இருக்கும். மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் உன்னோட எஃபிஷியன்சி மாறதை பொறுத்துட்டு உனக்கு என்ன ஆகும், சேஞ்ச் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். இப்போ பாரு, இப்போ 2ல் சொல்லியிருக்கேன். அப்போ வெலாசிட்டி ரேஷியோ 3ன்னு சொல்லும்போது 3 பிளாக் வர மாதிரி. இப்போ ஒரு வேலை நம்மள்ட்ட சொல்கிறான் 4ன்னு சொல்கிறான். என்ன சொல்கிறான்னா நம்மள்ட்ட 4 அப்படின்னு சொல்கிறான். அப்போது ஃபிக்ஸட் பிளாக் நமக்கு 2. ஓகே, ஃபிக்ஸட் பிளாக் நமக்கு 2 வரைஞ்சிக்கலாம். அதே மாதிரியே
இந்த இடத்துல மூவ் ஆகக்கூடிய பிளாக்ஸ் நமக்கு என்ன பண்ணலாம்ப்பா 2 வரையலாம். ஓகே, கீழே நம்ம லோடு. ஓகே, கீழே நம்ம என்ன சொல்லலாம்ப்பா லோடு. இப்போ இந்த இடத்துல இருந்து நீங்கள் பார்க்கும் பொழுதுனா எப்படி வருது? இதான் நமக்கு இருக்கக்கூடிய ஹூக்கு. எஸ், ஸ்ட்ரிங் ஒரே ஸ்ட்ரிங் தான். அப்படியே என்ன ஆகுதுடா, இது கீழே இருந்து அப்படியே என்ன வருதுப்போ, அப்படியே மேலே இருக்கக்கூடிய அந்த புள்ளியில் அப்படியே வருது. ஓகே, எஸ், இதுதான். அப்போ இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா இதான் நமக்கு இருக்கக்கூடிய லோட். லோடு கீழே பார்த்துட்டு இருக்கு. எஸ், டென்ஷன் சொல்லுங்க பார்க்கலாம். என்னெல்லாம் டென்ஷன் தான்? 1 2, அதே மாதிரியே இதோ இங்கே ஒன்று இருக்குடா 3 4. ஓகே, என்ன வருது நமக்கு? இங்கே இருக்கக்கூடிய டென்ஷன் எவ்வளோ வருதுடா? லோட் ஈக்குவல் டு 4t. லோட் ஈக்குவல் டு 4t. எஃபோர்ட் கீழே பார்த்துட்டு டென்ஷன் மேலே பார்த்துட்டு எஃபோர்ட் E ஈக்குவல் டு t. மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் ஈக்குவல் டு 4. அப்போ வெலோசிட்டி ரேஷியோ ஈக்குவல் டு 4. ஓகே, அப்போ பிளாக் அண்ட் டேக்கிள் டயக்ராமில் 4 அப்படின்னு சொன்னால் 4 பிளாக்ஸ் வேறு மாதிரி வரைஞ்சிருக்கும். ஓகே, இப்போ இந்த இடத்த உங்களுக்கு கேட்குறான், எஃபிஷியன்சி ஈட்டா ஈக்குவல் டு எவ்வளோ சொல்கிறான்டா? 50% இல்லைனா 75% அப்படின்னு சொல்கிறான். என்னதான் இங்கே கூட மெக்கானிக்கல் அட்வான்டேஜ்? மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் ஈக்குவல் டு 75 டிவைடட் பை 100 இன்ட்டு வெலாசிட்டி ரேஷியோ 4 போட்டிங்கன்னா ஆன்சர். புரியுதாடா? ஓகே, எஸ். இப்போ லாஸ்ட் இனி ஒன்று 5 ஓடுறது நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, 5 ஓடுறது நம்ம சொல்கிறதா இருந்தால் சொல்லடா தம்பி. எப்படி வரும்? 3 ஃபிக்ஸட் எடுத்துக்கலாம். ஓகே, 3 ஃபிக்ஸட், ஒரு பெருசு, அதுக்கப்புறம் சின்னது, அதுக்கப்புறம் ரொம்ப சின்னது. ஓகே, ரொம்ப சின்னது. எஸ், இனி இந்த இடத்துல கீழே ஒரு 2 மூவபிள். ஓகே, கீழே ஒரு 2 மூவபிள். ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம் எப்படி வரையலாம். இது பார்க்காம சொல்லுங்க எப்படி வரைகிறது. எஸ், நம்ம சொல்றது எப்படின்னா இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ஒன், the next, எல்லாமே ஒரே ஸ்ட்ரிங் தான். சரிங்களா? எல்லாமே நமக்கு என்ன ஒரே ஸ்ட்ரிங் தான். அப்போ ஸ்ட்ரிங் ஒரே ஸ்ட்ரிங்காக இருந்துச்சுன்னா அங்கே இருக்கிற டென்ஷன் நமக்கு எப்படி இருக்கும்டா? சேமாக இருக்கும் இல்லையா? ஒரே ஸ்ட்ரிங்கான டென்ஷன் நமக்கு எப்படி இருக்கும்டா? சேமாக இருக்கும் இல்லையா? எஸ். இப்போ அதுதான் இங்கே கீழே இருக்கிறது நமக்கு இருக்கக்கூடிய லோடு. ஓகே, கீழே இருக்கிறது நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய லோடுடா. அப்போ லோடாக இருந்துச்சுன்னா என்ன வருதுடா? இந்த இடத்துல டென்ஷன் டி எத்தனை வருது? டோட்டலா 5 வருதா? டென்ஷன் டி 1 2 3 4 5. புரியுதா? அப்போ லோட் ஈக்குவல் டு 5t, எஃபோர்ட் ஈக்குவல் டு நமக்கு என்ன வருதுடா? எஃபோர்ட் அப்படின்னு சொல்றது வெறும் t தான். அப்போ இந்த இடத்துல மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் ஈக்குவல் டு 5. ஓகே, E ஈக்குவல் டு t, லோட் ஈக்குவல் டு 5t. அப்போ மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் ஈக்குவல் டு 5. ஓகே, புரியுதுங்களா? ரொம்ப ஈஸியானது. இப்படி தான் நீங்கள் போடுறோம். அப்போ பிளாக் அண்ட் டேக்கிள் டயக்ராம் உங்களுக்கு கேட்கலாம், இல்லைனா புள்ளிஸ்லேருந்து கேட்கலாம். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் இதோட நியூமரிக்கல்ஸ். அந்த லோட் ஆன் எஃபர்ட் இதெல்லாம் கரெக்டாக தெரிஞ்சுக்க டிஸ்டன்ஸ் வச்சுட்டு தான் நம்ம போடுறோம். கிளாஸ் 2 லிவரா, கிளாஸ் 1 லிவரா, கிளாஸ் 3 லிவரான்னு இருக்கிறதெல்லாம் பார்க்கணும். அவ்வளோதான் இந்த சாப்டரில் இருக்கக்கூடிய விஷயங்கள். ரொம்ப ஈஸியஸ்ட் சாப்டர் தான். ஓகே, அப்போ நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம அடுத்த சாப்டரோட வரலாம். ஓகே, பார்க்கலாம். தேங்க்யூ ஆல்.